மன்னார் மொழியப்படும் நமர்த்தன் நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் வாரணாம்பிகை தாயாருடவர் திருத்தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கவனி ஐயாவுடைய திருவடிகளை நில நினைத்து அடியனுடைய ஞானாசிரியர் பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி தவத்திரு தொண்டர்சீர் பரவாருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிறை செல்வத்திலே இந்த நம்முடைய தொண்டர் புராணத்திலே எம்பெருமான் விரல்மிண்ட நாயனாருடைய புராணத்தை சரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். விரல்மிண்ட நாயனாருடைய புராணத்தில் நாயனார் மலைநாடு என்று சொல்லக்கூடிய கேரளாவிலே செங்கனாசேரி என்று சொல்லக்கூடிய பலியில் அவதாரம் செய்ய பெற்ற பெருமையுடையவர். மலைநாட்டிலே அவதரித்த நாயன்மார்கள் ரெண்டு பெருமக்கள். ஒருவர் களரி தெளிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார், இன்னொருவர் விரல்முண்ட நாயனார். இரண்டு பெருமக்கள் மலைநாட்டில் அவதாரம் செய்தவர்கள் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே அறிய முடிகிறது. விரல்முண்ட நாயனார் மலைநாட்டிலே அவதரித்து ஒவ்வொரு தலங்கள் தோறும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டங்களை முதலிலே வணங்கி அதற்கு பிறகு பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதாக அது நியதியாக கொண்டிருந்தவர் நம்முடைய நாயனார். அப்படி அவர் வணங்கி வருகின்ற பொழுது முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமையீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரப்பும் அருள் பெற்று இறைவர் வாதம் தொலைப்பெற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவருடைய வழிபாட்டு நெறியை சொல்கிறார். முதிர்ந்த அன்புடையார்களாகிய பெரும் திருத்தொண்டர்களது திருக்கூட்டத்தின் எதிரே முன்னர் துணிந்து முதல்ல திருக்கூட்டத்தை போய் வணங்குவது, அதற்கு பிறகு உள்ள இருக்கக்கூடிய இறைவனை சென்று வணங்குவது என்று சொல்லி ஒரு நியதியாக கொண்டு பெருமான் வழிபாடு செய்தார் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே சொல்லப்படுகிறது. நாயனார் பல தலங்களை சென்று வழிபாடு செய்தவர். மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கினார். வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரம் என்று சொல்லி நமக்கு நம்முடைய தாய்மானவர் சொல்வார். அதுபோல நல்ல ஆலயங்கள் தீர்த்தங்கள் இதெல்லாம் நீராடி வருகின்ற பொழுது, ஆலயங்கள் சென்று பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது நல்ல ஒரு குருநாதர் கிடைக்கும் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்வார். நல்ல குருநாதர் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல யாத்திரை சென்று பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல தீர்த்தங்கள் சென்று நீராடி வர வேண்டும் என்று சொல்லி சொல்வார்கள். அதான் அப்படி நாயனார் பல தலங்களை சென்று வழிபாடு செய்து வந்த பெருமையுடையவர். முதிரும் அன்பின் பெரும் தொண்டர் என்று சொல்லி தொண்டு புரிந்து வருதலாலே இறைவனடுத்த அன்பு வேட்பை முதிர்ந்து வரக்கூடிய என்று சொல்லி பெருமானை வழிபாடு செய்ய செய்ய அந்த அன்பு பெருகி வரும் என்று சொல்லி சொல்வார்கள். அப்படி நாயனார் வழிபாடு செய்து கொண்டு திருக்கூட்டத்தை சென்று திருத்தொண்டின் முறைமையிலே நீடி வருகின்ற தொண்டர்களுடைய திருக்கூட்டம் தான் திருக்கூட்டம் என்று சொல்லி சொல்வது. அப்படி அந்த திருக்கூட்டங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு நாயனார் வருகிறார் என்று சொல்லி நாவுக்கரசுடைய புராணத்தில் கூட நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது இரண்டு திருக்கூட்டத்தை நமக்கு அடையாளம் காட்டுறார். ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கூட்டம், அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய திருக்கூட்டம். அந்த ரெண்டு திருக்கூட்ட தொண்டர்களும் ஒருத்தர் கலந்துக்காக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு வணங்கக்கூடிய நிலையை நமக்கு சொல்லுகின்ற பொழுது இரண்டு பெரும் திருநீர் தொண்டர்களால் இருதரமும் சேர்ந்த போதில் இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தன்றே என்று சொல்லி சொல்லுவார். அதான் ரெண்டு அடியார் திருக்கூட்டங்கள் எல்லாரும் திருநீர் பூசியிருக்கிறாங்க. அந்த காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு பார்க்கடலை போல இருக்கிறது என்று சொல்லி, அப்படி ரெண்டு கடல் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அதாவது நாவுக்கரசு பெருமானுடைய சரீரத்தில் தான் நமக்கு 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்த ஒரு இடத்தையும் சொல்றார். முருகநாயனார் என்று சொல்லி அவருடைய திருமணத்தில் 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத அங்கே சொல்றார். இறைவனுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள், அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அங்கே நமக்கு சேக்கிழார் பெருமான் வைத்து போட்டிருக்கிறார். திருப்பதிகை செடுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையின் மடப்பாவை இடப்பாத குற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தந்து ஒருப்படு சிந்தையினாலே உடனுடன் பயன் பெற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த கருத்து சொல்வார். அதாவது திருப்பதிகை செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்றுனர் அப்படின்னா பதிகங்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். பதிகம் என்று சொல்லுவது இறைவனை
பெருமானை பற்றி நம்முடைய நாயன்மார், நம்முடைய அருளாளர்கள் 27 ஆசிரியர் பெருமக்கள் பாடியிருக்கிறாங்க. அதில் 3 முதலைகள் பாடியது தேவாரம் என்று சொல்லுவார். நான் மணிவாசக பெருமான் பாடியது திருவாசகம். இப்படி இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பதிகங்கள் மூலமாக பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா, அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னார். அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பது என்று சொல்வது அதான் நம்ம பெரிய புராணம். அடியாருடைய பெருமைகள் அப்படி, அதாவது திருப்பதிக செழுந்தமரின் திறம் போற்றி மகிழ்வுற்று. இன்னொன்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமைகளை விரித்துரை தங்கு என்று சொல்றார். பெருமைகள், அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அந்த முருகநாயனாருடைய திருமணத்தை நமக்கு சேக்கிழார் பெருமான் நினைவு கூறுவார். அதுபோல மண்மேல் மிக்க சீரடியார் என்று சொல்லி தடுத்தாட்பட்ட புராணத்திலையும் மண்மேல் மிக்க சீரடியார் என்று சொல்லி சொன்னார். அப்படி அடியார் பெருமக்களுடைய அவர்கள் முன்பு சென்று பரவி அடியாருடைய அருளை பெற்று அதற்கு பிறகு இறைவருடைய திருப்பாதத்தை சொல்லக்கூடிய ஒரு நியதி கொண்டவர் நம்முடைய விரல்மட நாயனார். நம்ம எப்பொழுதும் முதல்ல தொண்டர் கூட்டத்தை பணிதலை முதலாவதாகவும் இறைவனை பணிதலை அதற்கு அடுத்து 2ஆவதாகவும் கொண்டு ஓடுகிறவர் இந்த நாயனார் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல திருக்கூட்டம், அதற்கு பிறகு அடியார், அதற்கு பிறகு இறைவன். இப்படி வழிபாடு செய்து கொண்டால் தொண்டர்களே முதலில் தொழுதற்குரியார் என்பது இவர்கள் தொண்டிலே தாம் ஈடுபட்டு பழகர்களாய் தம்மை அழைத்தாரையும் அவ்வாறு ஈடுபட செய்து இறைவன்பால் செலுத்தி வைக்கும் கருணையும் ஆற்றலும் உடையார் என்று சொல்லி. அடியார்கள் அப்படின்னா அவர்கள் செய்வது மட்டுமல்லாது மற்ற அடியார்களையும் தொண்டு செய்து பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு அடியார். அப்படி ஒரு அடியார் நாயன்மார் ஒருத்தர் இருந்தார், கணநாதர் என்று சொல்லி ஒரு அடியார். திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்று சொல்லுவார். அதே மாதிரி உழவார ஒரு அடியார்கள் புதுசாக வராங்கன்னா திருக்கூட்டத்துக்கு அவங்களுடைய தகுதி கேட்டார் போல. இப்போ அவங்க உழவாரப்பணி செய்வதற்கு தகுதியானவங்களாக இருந்தால் உழவாரப்பணி செய்து பழக்குவது, திருமுறைகள் பாடுவதற்கு பழக்கம் இருந்தால் திருமுறைகள் பாட வைப்பது. இப்படி அந்த காலத்தில் திருமுறை தொகுப்பாக இல்லை, கணநாதருடைய காலத்தில் 7ஆம் நூற்றாண்டு. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா திருமுறைகள் எல்லாம் கையால் எழுதுவது, எழுதிய திருமுறைகளை வாசித்து பழக்குவது, இப்படியெல்லாம் தொண்டு செய்திருக்கிறார் நம்முடைய கணநாத நாயனார். அந்த புராணத்தில் தான் பெரிய புராணத்தில் திருமுறைன்னு வர இடம் 2 இடம். அது ஒரு இடம். இன்னொரு இடம் எங்கே வருதுன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் மதுரையம்பதியில் அந்த திருமுறை என்ற சொல்லாட்சி வருகிறது. மொத்தம் 3 இடத்துல வருது. 12 திருமுறைகளில் திருமுறை என்று சொல்லி வருவது 3 இடங்கள்ல. ஒன்று திருமந்திரத்தில் வருகிறது. திருமந்திரத்தில் ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிக்கும் விரும்பும் என் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் என்று சொல்லி திருமூல தேவநாயனார் திருமுறை என்ற சொல்லாட்சியை அங்கு பயன்படுத்துகிறார். அதே மாதிரி சேக்கிழார் பெருமான் 2 இடத்துல பயன்படுத்துகிறார். வேற எங்கேயும் திருமுறை என்ற சொல்லாட்சி வராது. பெரிய புராணத்தில் 2 இடத்துல வருது. அதில் ஒரு இடம் கணநாதருடைய புராணம். இன்னொன்று ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் மதுரை எம்பதியில் வருகிறது. 3 இடங்களில் தான் திருமுறை வரும். பதிகம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வரும். திருமுறைனா என்ன அப்படிங்கிறது சேக்குடைய உரை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, திருமுறை என்று சொல்லுவது அதாவது முக்தி திருவுக்கு ஏதுவாகிய ஞான நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முக்தி திருவுக்கு ஏதுவாகிய ஞான நூல் தான் திருமுறைகள். நம்ம படிக்கக்கூடிய தேவாரம், திருவாசகம் இதெல்லாமே நமக்கு முக்திக்கு அழைத்து செல்லக்கூடிய ஞான நூல்கள் என்கிறார். பதிகம்னா என்னென்னா மெய்ப்பொருளை சொல்லக்கூடிய மெய்ப்பொருளின் சொல் வடிவம் அப்படிங்கிறார். இறைவனுடைய வடிவம் தான் திருமுறை பதிகம் என்று சொல்லி சிவக்கணிய உரை சொல்லுகிறார். இப்படியெல்லாம் இறைவனுடைய பெருமைகள், அடியார் பெருமைகள். சைவத்தில் 2 உண்டுங்க. ஒன்று பெருமானை வழிபாடு செய்வது, இன்னொன்று அடியார்களை வழிபாடு செய்வது. இது 2ம் சேர்ந்து தான் நமக்கு சைவத்தில், வைணவத்திலே அப்படி தான், சைவத்திலே அப்படி தான். முதல்ல அங்கேயே அப்படி தான் ஆழ்வார்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. சைவத்தில் நாயன்மார்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால தான் 63 நாயன்மார்கள் நம்முடைய ஆலயத்தில் அவருக்கு வேறு யாருடைய சிலையும் அங்கே இருக்காது. இறைவனுக்கு அடுத்தது பார்த்தா 4 பெருமக்கள் நாயன்மார்கள், அவ்வளோதான் இருக்குது. வேறு யாருடைய சிலையும் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தொண்டர்களே முதலில் தொழுதற்கு உரியர் என்று சொல்லி சிறப்புடைய முறை சொல்லுகிறார். அப்படி திருவாரூரை தரிசித்து அணையும் போது ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசுகளும் ஆளுடைய நம்பிகளும் தம்மை எதிர்கொண்டு வணங்கிய இந்த பாட்டு நம்ம பார்த்துக்கணும். 5வது திருப்பாட்டு பார்த்துக்கணும். 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். 3 தான் பார்த்துக்கணும். 4 பார்க்கணுங்களா? பார்த்துக்கணும். மலை
3 வரைக்கும் நம்ம 5வது பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், பரவாயில்ல. 4வது பாட்டு செங்கனாச்சேரி என்று சொல்லுவது நம்முடைய நாயனார் அவதரித்த பதி. அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய செங்குன்றூர் என்று சொல்லுவாங்க. அந்த பதியில் வந்து வேளாளர் குலத்திலே அவதரித்தவர் நாயனார். அதான் சொல்ற அந்த பாட்டில் 4வது பாட்டில், அப்பொற்பதியினடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார், செப்பற்கரிய பெருந்தீர்த்தி சிவனார் செய்ய கழல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார் எல்லை தெரிய பொன்னாதார் மெய்ப்பத்தர்கள் வாழ் பரிவுடையார் எம்பிரானார் விரல் மிண்டர். இப்போ 2 தொண்டு சொல்கிறாரு இதில், இறைவனுடைய தொண்டையும் சொல்கிறாரு, அதே மாதிரி அடியாருடைய தொண்டையும் சொல்கிறார். அப்பொற்பதியினிடை வேளாண் குலத்தை விளக்க வந்து அவதரித்தார் அப்படின்னு. வேளாண் குலத்திலே வந்து அவதரித்தவர் இந்த நாயனார். நம்ம பெரிய புராணத்தில் மொத்தம் 13 நாயன்மார்கள் வேளாளர் குலத்தை சார்ந்தவர். வேளாளர் குலத்தை சார்ந்தவர் மட்டும் 13 பேர் இருக்காங்க. இப்படி அதில் ஒருத்தர் இந்த நாயனார். செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி பெருமானுடைய சொல்லுதற்கரிய பெரும் சீர்த்தியுடைய பெருமையுடைய சிவபெருமானுடைய சேவடிகளையே பற்றுக்கோடாக கொண்டு ஏனைய எல்லா பற்றுக்களையும் அறையறிவார் அப்படின்னார். வேற எந்த ஒரு பற்றும் கிடையாது அவருக்கு. பெருமானுடைய திருவடி பற்று ஒன்று தான், வேற எந்த ஒரு பற்றும் அவருக்கு உலகியல் பற்றுக்கள் எதுவும் இல்லை விரல்மிண்ட நாயனார். அப்படி அது நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவாருன்னா, சேக்கிழார் பெருமான் நாயனார் வந்து பெருமானுடைய திருவடி தவிர ஒன்றும் அவருக்கு தெரியாதான். அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார், எல்லாமே எதிர்மறையிலே சொல்வார். அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார், 3 எதிர்மறை வருவாங்க. அறியா ஒன்று, அரியறியா மலர்கடல்கள், அப்புறம் அறியாமை, அப்புறம் அறியாதார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருமால் அறிய முடியாத சிவபெருமானுடைய திருவடியை நன்கு அறிந்திருந்தார்னு அர்த்தம். ஆனால் அதை எதிர்மறையில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் உடன்பாடு அதிகமாகுன்னு சொல்லி பொருளுங்க. அது மாதிரி இப்போ இவர் எப்படி சொல்கிறாருன்னா, செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றினார். அப்படி பெருமானுடைய திருவடி எப்பற்றினையும் அறையறிவார் அப்படின்னார். வேறு பற்றுகள் எதுவும் அவருக்கு கிடையாது. எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய்ப்பத்தர்களால் பதிவுடையார் எம்பிரானார் விரல்மண்டர். மெய்ப்பத்தர்கள்னா இது போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். ஆமாம், 4 கடைசி 5 பாட்டு தான் பார்க்கணும். சரி, பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்த்து. இப்படி மெய்ப்பத்தர்கள் பால் அப்படின்னா மற்ற அடியாரில் எப்படின்னா, இப்போ இளையான்குடி மாற நாயனார், இயல்பகை நாயனார்னா அடியார் இருந்தால் போதும், அவங்களுக்கு தொண்டு செய்வாங்க. ஆனால் இவர் எப்படின்னா, நல்ல ஒரு குணமுடைய நல்ல ஒழுக்கமுடைய சீலமுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய, அதான் மெய்ப்பத்தர்கள் பறிவுடையார் என்று சொல்கிறார். சென்ற வகுப்பில் இதை நாம் பார்த்தோம். இந்த முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமையிட திருக்கூட்டங்கிறதே நம்ம சென்ற வகுப்பில் சிந்திச்சது தான். 5, 6 பார்க்கணும். ஆமாங்க, 6 பார்க்கணும். என்னங்க 9வது இல்லைங்கண்ணா, 5 தான் பார்த்தோம். 6 பார்த்தோம். அப்போ தொண்டர்களை முதலில் தொழுவது, அதற்கு பிறகு இறைவனை வழிபாடு செய்வது என்ற நியதிப்படி வாழ்ந்தவர் நம்முடைய நாயனார். பொன் தாளருவி மலை நாடு கடந்து கடல் சூழ் புவி எங்கும் சென்று ஆளுடையார் அடியாரும் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வன் தாமேறு சிலை வளைத்து புறங்கள் சென்ற வைதீகத்தேர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகரொன்று இல்லாதார். திருவாரூருக்கு வந்துட்டார். இப்போ இப்படி பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு, அடியார் திருக்கூட்டங்களை வழிபாடு செய்து கொண்டு, இப்போ விரல்மண்ட நாயனார் எங்கே வந்தால் திருவாரூருக்கு வந்தாச்சு. திருவாரூருக்கு வந்தால் என்ன செய்யணும்னா, முதல்ல அடியார்களை தான் வணங்கணுங்க. திருவாரூருடைய நியதி என்னென்னா, எல்லா பெரியவங்களும் அப்படி தான் வழிபாடு செய்திருக்கிறாங்க. முதல்ல கொலிக்கும், அதாவது பொன்தால் அருவி மலைநாடு கடந்து, நல்ல கொலித்து இருக்கக்கூடிய அருவிகளுடைய மலைநாட்டை கடந்து கடல் சூழ்ந்த உலகில் எங்கெங்கும் வழி சென்று இறைவனடியார் திண்மை ஒழுக்க நடை நிலைவர செலுத்தி அடியார் பெருமக்களுடைய வழிபாடுகளை எல்லா கோயில்கள் தோறும் சென்று அதை முறைப்படுத்தி, அதற்கு பிறகு வலிய அடியனையுடைய மேருமலை வில்லாக வளைத்து திரிபுரங்களை அளித்த வைதீக தேரின் மீது நின்றாராகி சிவபெருமான் வீட்டிலிருந்து திருவாரூரை பணிந்தார். இப்போ திருவாரூருக்கு வந்துட்டார். திருவாரூர் வந்து
எவ்வாற்றானும் தமக்கு ஒப்பில்லாதவராகி விரல்மண்ட நாயனார் என்று சொல்லி சொன்னார். ஆமாம், விரல்மண்ட நாயனார் யாரும் வேறு எந்த ஒரு அவர் கூட யாரையும் ஒப்பிட்டு நாம் சொல்ல முடியாது. நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைக்கிறதுக்கு அவர் தான் காரணம். இப்போ திருவாரூர் வந்தால் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மூவர் முதலிகள் எப்படி வழிபாடு செஞ்சாங்க அப்படிங்கிறத நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் எல்லாத்துக்கும் மேலே தவ முதல்வர் ஞானசம்பந்த பெருமான் அவரே உள்ளே செல்லுகின்ற பொழுது பெருமானை பார்த்து என்ன சொல்கிறார், அடியார்களை பார்த்து முதல்ல வணங்கிட்டு அதற்கு பிறகு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார்னா, பெருமான் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா என்று சொல்லி அடியார்கிட்ட கேட்குறது மாதிரி பாடியிருக்கிறார். அதாவது அந்தம் மாயுலகு ஆதியும் ஆயினான் வெந்த வெண்கொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திரு ஆரூரியம் எந்தைதான் என்னை ஏற்றுக்கொள்ளும் கொலோ. ஏற்றுக்கொள்ளுவாரா, ஆரூர் பெருமான் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா என்று சொல்லி அப்படி அடியார்களோடு சேர்ந்து முதல்ல அடியார்களை வணங்கி கொண்டு பெருமான் ஏற்றுக்கொள்ளுவாரா என்று சொல்லி கேட்குறார். நிறுத்தனே திரு ஆரூரியம் தீவண்ணா அறுத்த எண் என்ன அஞ்சல் எண்ணாதது, என்னை பயந்துக்காதேன்னு சொல்லி பெருமான் அஞ்சல் எண்ணாதது என்று சொல்லி இப்போ ஞானசம்பந்த பெருமானே உள்ளே செல்லுகின்ற பொழுது முதல்ல அடியார் பெருமக்களை வணங்கி தேவாசிரியனை வணங்கிட்டு தான் உள்ளே போகணுங்க. திருவாரூர் வழிபாடு செய்யக்கூடிய முறை நம்ம முன்னாடி அந்த காட்சி அருமையாக இருக்குது. அங்கே உள்ளே போகிற பொழுது பார்த்தோம்னா மேலே தேவாசிரியன் காட்சி தான் இருக்குது. விரல்மண்ட நாயனார் இருக்கக்கூடிய தேவாசிரியன் மண்டபம் அங்கே தான் அடியார் பெருமக்கள் இருக்கக்கூடிய இடம். திருவாரூரில் கிழக்கு வாயில் வழியாக உள்ளே போனோம்னா வலது பக்கமாக இருக்கக்கூடியது தேவாசிரியன் மண்டபம். அங்கே தான் அடியார் பெருமக்கள் எல்லாம் இருப்பாங்க. பழமையான அடியார்கள் அங்கே இருப்பாங்களாம். அந்த அடியார்கள் எல்லாம் முதல்ல வணங்கி கொண்டு அப்புறம் தான் நம்ம உள்ள வழிபாடு செய்கிறதுக்கே போகணும். பூங்கோயில் வழிபாடு செய்யக்கூடிய முறை அதுதான். இப்போ அப்படி பூங்கோயில் வழிபாடு செய்ய வரக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் அங்கு வந்து அடியார்களை வணங்கி கொண்டு அப்புறம்தான் பூங்கோயில் இருக்கக்கூடிய ஆரூர் பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது எந்தைதான் என ஏற்றுக்கொள்ளும் கொலோ, என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா என்று சொல்லி அங்கு வினவியதாக ஒரு அந்த பதிகம். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானும் அங்கு செல்லுகின்ற பொழுது திருவாரூருக்குள்ள அதே மாதிரி தான் அவர் 3 பெருமக்களும் ஒரே மாதிரி வழிபாடு செய்திருக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய சிறப்பு. அவரும் தேவாசிரியனை வணங்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் பணிந்து வணங்கி உள்ளே போய் அவர் சொல்றார், குளம்பலம் பாவர் குண்டர் முன்னே நமக்கு உண்டு கோலோ அலம்பலம் பாவர் தன்புணல் ஆரூர் அவித்தடையான் சிலம்பலம் பாவர் சேவடியான் திருமூலக்கானம் புலம்பலம் பாவர் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. இந்த பதிகத்தில் என்ன கேட்குறாருன்னா சொல்கிறாருன்னா, ஆரூர் பெருமானுக்கு அடிமை அப்படிங்கிறத காட்டில் என்ன சொல்லாருன்னா தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமேன்னு. ஆரூர் பெருமானுடைய அடியார்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு அடியாராக இருக்கிறது தான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆரூர் பெருமானுக்கு எல்லாரும் அடியாராக இருப்பாங்க இல்லைங்களா, ஆனால் ஆரூர் பெருமானுடைய அடியார்களுக்கு அடியாராக இருப்பதே புண்ணியம் என்று சொல்லி யாரு பாடுற நாவுக்கரசு பெருமான் பாடுற. அதான் இந்த பதிகம் முழுக்க அப்படியே வரும். அதான் பதிகத்தினுடைய மகுடம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதிகத்தினுடைய மகுடம் என்னென்னா தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அப்படிங்கிறது தான் பதிகத்தினுடைய மகுடமாக வைத்து பாடியிருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அதே மாதிரி நம்பிகளும் அதே மாதிரி தான். நம்பிகள் வருகின்ற பொழுது நம்பிகள் சிதம்பரத்தில் இருக்கிறார். சிதம்பரத்தில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது ஆரூர் பெருமான் அசரீரியாக சொன்னார், பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அந்த அசரீரியை கேட்டு அவர் வந்து அங்கிருந்து அப்படியே தன்னுடைய திருக்கூட்டத்தோடு அங்கு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அடியார் பெருமக்களிடத்தில் ஆரூர் பெருமான் சொன்னார், ஆரூரன் நாம் அழைக்க வாரான் என்றான், அவரை எதிர்கொண்டு அலையுங்கள் என்று சொல்லி திருவாரூர் பெருமானே அடியார்கிட்ட சொல்லிடுறார். ஆனாலும் அவங்க வந்து அழைத்து கொண்டு செல்வதற்காக வருகிறார்கள். வந்து அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது ஊர் எல்லையிலேயே அந்த பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறார். கரையும் கடலும் மலையும் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறார். அதில் கேட்குறார், கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்தர லோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோர் கேளீர். அதாவது திருவாரூர் பெருமானே அவரை வர சொல்கிறார். அவரை வர சொன்னது மட்டுமல்ல, அடியார்களை போய் நீ அவரை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அவங்கள பார்த்து என்ன கேட்குறாருன்னா, அரையன் இருப்பது ஆரூர் அவர் என்னையும் ஆழ்வரோர் கேளீர், என்னை ஆட்கொள்வார கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். எந்த இருப்பது ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோர் கேளீர் என்று சொல்லி அந்த பதிகத்தில் கடைசியாக பாடுவார். இப்படி 3 பெருமக்களுமே
அடியார்களை வணங்கி அடியார்களுடைய ஒரு அனுமதியோடு தான் ஆரூர் பெருமான வழிபாடு செய்கிறாங்கன்னா, அப்போ அடியார் வழிபாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஞானசம்பந்த பெருமானுக்கு மேலே யார் இருக்கிறா? நாவுக்கரசு பெருமானுக்கு மேலே யார் இருக்க முடியும்? நம்பிகள். சைவ முதல் திருத்தொண்டர் அவரே அப்படி தான் பெருமானை வழிபாடு செய்வதற்கு செல்லுகின்ற பொழுது அவர் எந்த இருப்பது மாலூர் அவர் எப்பையும் ஆள்வோரை கேளியர் என்று சொல்லி அடியார் பெருமக்களிடத்தில் வினவி அதற்கு பிறகு வழிபாட்டுக்கு போகிறார் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லப்படுகிறது. அது மாதிரி இப்போ அந்த திருவாரூருக்கு வந்துட்டார். அந்த பொன்தால் அருவி மலைகளிலிருந்தும் கீழே ஓடி வரும்போது அருவி அப்படியே அந்த அருவிகள் நிறைந்த மலைநாட்டிலிருந்து இப்போ நம்முடைய திருவாரூருக்கு வந்திருக்கிறார். ஆளுடையார் அப்படின்னு சொல்லி, ஆளுடையார் அடியார் உடையாரது அடியவர் என்னதுன்னு சொல்லி சொல்கிறார். தம் திண்மை ஒழுக்கம் அப்படின்னா தமக்கு உரிய திண்ணிய ஒழுக்கம் அப்படின்னா அடிமைத்திறம். அடியார்களுக்கு இருக்கக்கூடிய திண்மை ஒழுக்கம் என்னன்னா அடிமைத்திறம் ஒன்று தான் அடியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க நெறி என்று சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நாயனார் வந்து இப்போ ஆளுடையார் உடையவும் அடியவருடையும் என சொல்லி சொல்றாரு. விதிப்படி இறைவனை வணங்குதலும் அடியாரை போற்றுதலும் இந்த இரண்டும் திண்மை ஒழுக்கனர். திண்மை ஒழுக்கம்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா அந்த பாட்டில். திண்மை ஒழுக்க நடை செலுத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்ன திண்மை ஒழுக்கம் அப்படின்னா, நமக்கு என்ன திண்மை ஒழுக்கம்னா இறைவனை விதிப்படி இறைவனை வணங்குவது, அதற்கு பிறகு என்ன அவன் அடியார்களை போற்றுவது. இது ரெண்டு தான் வந்து திண்மை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடியார்கள் எப்படி வணங்கணும், திருக்கூட்டத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்றார். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு செங்கைதி நின்றடியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வார் அப்படின்னு. திருக்கூட்டத்தை முதல்ல தூரத்தில் வணங்கணுமா, ஒரு முறை இல்லை பல முறை வணங்கணும், அப்புறம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக போய் வணங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு பெரிய புராணத்தில் தருத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்லப்படும். அப்படி அடியார வணங்கக்கூடிய விதிமுறைப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது திண்மை ஒழுக்கம் என்று சொல்லுவது ஒன்று இறைவனை வழிபாடு செய்யக்கூடியது முறையாக, இன்னொன்று அவன் அடியார்களை வழிபாடு செய்வது என்று சொல்லி திண்மை ஒழுக்கம் என்று சொல்லி சொல்றார். அந்த ஒழுக்க நெறிப்படி நம்முடைய விரல்மண்ட நாயனார் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி சொன்னார். அதுவா இப்படி பெருமான் திருவாரூர் பெருமான் இருக்கக்கூடியது வைதீக தேர் என்று சொல்லி சொல்றார். இந்த பாட்டில் வேதங்களாகிய குதிரைகள் கொண்ட தேர் சிவனை தெய்வமாக உடையது சைவம் என்பது போல வேதங்களை குதிரையாக உடையது வைதீகம் என்று சொல்லி வைதீக தேர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானுக்கு சொல்றாருங்க. அதாவது வந்தான் மேலும் சிலை வளைத்து புறங்கள் சென்ற வைதீக தேர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகரொன்றில்லார் என்று சொல்லி அவருக்கு நிகராக இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. நம்முடைய விரல்மண்ட நாயனாருக்கு இணையாக இன்னொருத்தரை சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றார். இப்படி திருவாரூர் வந்து இப்போ ஒரு வாரம் அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். நிகரொன்றில்லார் சகல சாஸ்திரங்களின் உள்ளுரிமை அடியார் பணியறியாம் என்பதை காட்டும். ஏன் நிகரொன்றில்லார் அப்படின்னு சொன்னார்னா, இவர்னால தான் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைக்கப்பெற்றது. அதனால் வந்து அடியார் பெருமைகளை சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை கொடுத்ததுனால உலகுக்கு உபகரிக்க வந்தவர். அதனால் வந்து அவர் நிகரில்லார் என்று சொல்லி சொல்றார். இப்போ இந்த பாட்டு ரொம்ப அருமையான திருப்பாட்டு, 7வது திருப்பாட்டு. திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொழிந்து மறுவார் என்ற சிவனடியார் நம்மை தொழுது வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கும் மண் தொண்டன் புறகு என்று உரைப்பச் சிவனருளால் பெருகான் என்ற பெரும்பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார். அதாவதுங்க வேதத்தினுடைய உள்ளுரை அப்படின்னா ரெண்டுங்க. ஒன்று இறைவன் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. இது எங்கே சொல்கிறாங்கன்னா திருநீலக்க நாயனார் புராணத்தில் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். வேத உள்ளுரையாவன விரிவுணர் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் அப்படின்னார். அப்போ வேதத்தினுடைய உள்ளுரையாக வைத்து போற்றப்படுவது ரெண்டு வழிபாடு, ஒன்று இறைவன் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. அது ரெண்டையும் செய்தவர் திருநீலக்க நாயனார். அந்த புராணத்தில் சொல்கிறார். அப்போ ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகமத்தில் சொல்லப்பட்டது இறைவன் வழிபாடு மட்டும். அது சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். எண்ணில் ஆகம இயம்பு இறைவன் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என முறை தருள அண்ணலாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தார் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்று சொல்லி நமக்கு அந்த புராணத்தில் சொல்றார். சரி, பூசைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா, அது கணப்பநாயனாருடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகமப்படி பூஜை செய்யணும். அப்படி ஆகமப்படி பூஜை செய்வதற்கு என்ன வேணும்?
அங்கே சொல்கிறார் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சிவகோசரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார், எய்தியசி ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் குணலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமறைந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படின்னார். அப்போ ஆகமம் தான் சரி, ஆகமத்தில் பூசை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பூசையில் என்ன இருக்குது அப்படின்னா பூவும் நீரும் இருந்தால் போதும், பூசை முடிஞ்சது, அவ்வளோதான். அதான் எய்திய சீராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் குணலும் கொண்டடைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த புராணத்தில் சொன்னார். இப்போ திருவாரூர் பெருமைகளை தேவாசிரியரை பொழிந்து அப்படின்னார். இப்போ நாயனார் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, அருட்திரு நிறைந்த பெருமை எல்லாரும் விளங்குகின்ற தேவாசிய மண்டபத்தில் பொழிந்து பொருந்தி வீற்றிருக்கின்ற சிவனடியார்களை தொழுது அவர்கள் வாழ் வந்தடையாமல் ஒரு புறமாக ஒதுங்கிட்டப்ப திருவாரூர் வந்துட்டார். யார்? விரல்மணி நாயனார். திருவாரூர் வந்து அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவாசிய மண்டபத்தில் இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை எல்லாம் வணங்கி கொண்டு அப்படியே அங்கே அவர் குறைந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சாமிகள் வழிபாட்டுக்கு வர்றார். சுந்தரர் எப்படி வழிபாட்டுக்கு வர்றார் அப்படின்னா, சுந்தரருக்கு திருமணமாகி பறவை நாச்சியாரை திருமணமாகிவிட்டது. பறவையாரை திருமணம் செய்து கொண்டு இப்போ பெருமானை வழிபாடு செய்வதற்காக போகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அப்படியே பார்க்கிறார், வலதுகை பக்கம் தேவாசிரிய மண்டபத்தில் அடியார் பெருமக்கள் அப்படி நிரம்ப வீற்றிருக்கிறாங்க. இவருக்கு போய் வழிபாடு செய்யணும்னு ஆசை. ஆனால் மனசுக்குள்ள என்னென்னா, அவங்க எல்லாம் பெரிய அடியார்கள், அவங்க எல்லாம் போய் அவங்களெல்லாம் நேராக போய் வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை, அதனால் கொஞ்சம் ஒதுங்கி போய்க்கலாம் என்று சொல்லி மனசுலேயே வழிபாடு செய்து கொண்டு ஓரமாக அப்படி ஒதுங்கி வர்றார். இதை இவர் பார்த்துக்கிறார். யார் பார்த்துக்கிறாங்க? விரல்மட நாயனார் பார்த்துக்கிறார். மனசுக்குள்ள அவர் என்ன நினச்சிட்டு போகிறார் அப்படின்னா, சுந்தரர் இவருக்கு யான் அடியேனாக பண்ணும்னால் என்னால் என்று பரமதால் பரவி சென்றார் அப்படின்னார். அப்படியே இவங்களுக்கெல்லாம் நான் என்னைக்கு சாமி அடியார் ஆகிறது அப்படின்னு அவங்க அப்படியே இறைவன் திருப்படியை வணங்கி கொண்டு அடியாருடைய திருடைய மனதிலே நினைந்து கொண்டு அப்படி உள்ளே போகிறார். அப்படி உள்ளே செல்லுகின்ற பொழுது சாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா, எதிர்த்தாமடி காட்சி கொடுக்குறார். வேற யாருக்கும் அந்த காட்சி கிடையாது. திருவாரூரில் உள்ளே செல்லுகின்ற பொழுது வாயிலில் சுந்தரருக்காக பெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்படி வாயிலில் காட்சி கொடுத்து இந்த இடத்துல தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சொல்லி அங்கதான் சொல்றார். அவங்களுடைய பெருமைகளுக்கு நிகரின் ஒருத்தர் சொல்ல முடியாது. என்னிடத்திலே மிகுந்த அன்புடையவர்கள், என்னை பேணக்கூடியவர்கள், ஒருமையான நிலை உடையவர்கள் என்று சொல்லி அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி என்ன சொல்றாருன்னா, அவரை நீ அடைவாய் என்று அவங்களோடு போய் நீ சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அப்ப சொல்றார், என்ன சொல்றார் பெருமான்? மீண்டும் சொல்றார், நீதியால் அவர்கள் தம்மை பழிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலை பாடன அண்ணல் குறை, எல்லாமே அப்பதான் நடக்குதுங்க. அப்படி அவங்களுடைய பெருமைகளை சொன்ன உடனே சுந்தரர் சொல்றார், ஏதந்தீர் நெறியை பெற்றேன் அப்படின்னு. ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றதில் வணங்கி போற்ற. அப்பதான் சொல்றார், நீதியார் அவர்கள் தம்மை பணிந்து நீ நெறி சொல் மாலை கோதிலா வாய்மையாலை பாடன அண்ணல் குறைன்னு சொல்லி அதற்கு பிறகு இறைவனே சொல்லியும் கூட, சாமி அவங்க பெருமை எனக்கு என்ன தெரியும், அவங்க எல்லாம் எவ்வளவு பெருமையுடையவர்கள், அதற்கு யார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் இறைவனை அடியெடுத்து கொடுக்கிறார். இதுதான் திருத்தொண்ட தொகை நமக்கு வந்தது. இப்போ சுந்தரர் அப்படி போறார். இவர் என்ன நினைச்சுக்கிறார்? மதுவான் என்ற சிவனுடைய நம்மை தொழுது வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் பிறகு அப்படின்ட்டார். ஏன்னா சிவபெருமான் ஆட்கொண்டதுனால, பெருமானுடைய தோழராக இருக்கிறதுனால சுந்தரம் வணங்காமல் போகிறான். அதனால் சுந்தரன் புறகு என்று சொல்லி அவரை இப்போ புறகு என்று உரைப்ப சிவனருளால் அப்படின்னு சொல்லி, சிவனருளால் பெருகான் என்ற பேரு நின்ற பெரும் பேரு பெற்றார் மற்றும் பிறனின்றார் என்று சொல்லி வன்கொண்டன் புறகு என்று உரைப்பதற்கு சிவபெருமான் அருளில் பெறுகின்ற பெரிய பேறு பெற்றார் இந்த நாயனார். அதுவேயுமன்றி மேலும் பெறுவதற்கு அமைந்து நின்றாராக என்று சொல்றார். இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் அடியார்கள் மேலே மிகுந்த பக்தி, அதே மாதிரி இவருக்கும் பக்தி. யாருக்கு? விரல்மட நாயனாருக்கும். ஆனால் ஏன் இந்த ஒரு நிலை வந்தது அப்படின்னா, புறத்தில் வழிபாடு செய்யாதனால வந்தது. புறத்தில் வழிபாடு செஞ்சிருந்தாருன்னா விரல்மட நாயனார் எதுவும் கண்டிருக்க மாட்டார். அதனால் புறத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுது.
திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் அருட்திரு, அதாவது அடைந்தாரை உய்விக்க உள்ள திருநீரு, கண்டிகை, பஞ்சாக்கரம் முதலிய சாதனங்களும் இவை பூண்டு வருகும் சீர் அடியார்களும் எப்போதும் இடையராது விழுங்குதல் குறித்தது. தேவாசிரி மண்டபத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு திருக்கூட்ட சிறப்பில் பார்க்கலாம் இல்லைங்களா? பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரி என்று சொல்லுக்காவலம் அப்படின்னார். அதுபோக அங்கே இருக்கிற அடியாரெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழி யாழ் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதென எல்லாரும் திருநீர் பூசியிருந்தாங்க, எல்லாரும் உருத்தராக்கம் அணிந்திருந்தாங்க, அஞ்செழுத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள். புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா அந்த மண்டபம் ஒரு பார்க்கடலை போல காட்சி கொடுக்கிறது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எப்பொழுதும் அங்கே அடியார் பெருமக்கள் இடையராது இருப்பாங்க. அந்த தேவாசிரி மண்டபத்தில் அடியார்கள் எப்பொழுதும் நிறைந்திருப்பாங்க. அப்படி அதை வழிபாடு செய்து கொண்டு அவர் போகணும் அப்படிங்கிறது விரல்மண்ட நாயனாருடைய, இவர் அங்கே தான் இருக்கிறார். விரல்மண்ட நாயனார் இருக்கக்கூடியது அங்கே தான். பொலிந்து சிவசாதனங்களாலே பொலிவு பெற்று என்று சொல்லி சொல்றார். புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் அப்படின்னா அப்படி அஞ்செழுத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெறி. வெளியில் என்ன இருக்குது? திருநீர், உருத்தராக்கம் என்று சொல்லக்கூடிய சாதனங்கள் எல்லாம் இருக்கு. இந்த சிவசாதனங்கள் ஆன்மாக்களை தம் வசமாக்கி கொண்ட இறைவனால் அருளப் பெற்றவை என்று சொல்லி சொல்றார். அதாவது களவு செய்வான் ஒருவன் மிகு செல்வமுடையோனை மந்திரத்தாலும் மருந்தாலும் தந்திரத்தாலும் வேதித்து தன்வசமாக்கி அவன் பொருளை கவருவது போல இறைவனும் திருநீர் என்கிற மந்திரத்தாலும் ஆன்மாக்களை வேதித்து தன்வசமாக்கி அவரவர் வினைகளை அபகரிக்கின்றான் என்று சொல்லி, ஒரு கல்வன் எப்படி காசு பணம் இருக்கிறவங்களை மயக்கி அந்த பணத்தை பறிப்பாங்களோ அது மாதிரி பெருமான் என்ன செய்கிறானா, இந்த திருநீர் உருத்தராக்கத்தையெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் அவர் பெருமான் வாங்கி கொள்றார். பாருங்கள், பெருமான் அதாவது தன்னுணர வேண்டி தனதுறவை தான் கொடுத்து, சிவஞான போதத்தில் 12ஆம் சூத்திரத்தில் ஒரு வெண்பாவில் வருங்க, தன்னுணர வேண்டி தனதுறவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தாழ்வார் கதினை போலனர் வாசத்தாருக்கு இன்றாம் பதினர். அதாவது தன்னுணர வேண்டி தன்னை உணர வேண்டும் என்பதற்காக தனது உருவாக இருக்கக்கூடிய திருநீற்றை அடியார்களுக்கு சாமி கொடுக்கிறார். தன்னுணர வேண்டி தனதுறவை தான் கொடுத்து அப்புறம் தன்னுணரும் நேசத்தாழ்வார் தன்னை உணரக்கூடிய அடியாரிடத்தில் பெருமான் எப்படி இருப்பார்னா தயிரில் நெய் போல விளங்கி இருப்பார் அப்படின்னாரு. தயிரில் நெய் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா வாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படின்னார். பாலில் நெய்னு கூட சொல்லலை, அவங்களால காண முடியாது, உலகத்தார்னால இறைவனை காண முடியாது என்று சொல்லிட்டார். அப்போ திருநீர் என்று சொல்லுவது, கண்டிகை என்று சொல்லுவது பெருமானுடைய உருவம், அது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ அதையெல்லாம் சாமி நமக்கு கொடுத்து நம்முடைய வினைகளை நீக்கிறார். அதாவது சைவமை திருவின் சார்பே பொருடன சாரும் நீராதுன்னு எங்கே சொல்கிறாங்க, திருநீலகண்ட நாயனார் படத்தில் வரும். ஆமாம், அதாவது அந்த திருநீலகண்ட நாயனார் படத்தில் 2வது பாட்டிலே வரும், சைவமை திருவின் சார்பே பொருடன சாரும் நீரார் அப்படின்னு சொல்லி வரும். அந்த சைவமை திருன்னா என்ன அப்படின்னா, என்றைக்கு மெய்த்திரு அப்படிங்கிறது அழியாத பொருள். அழியாத பொருள் சைவத்தில் என்னென்னா திருநீர், கண்டிகை, அதே மாதிரி சீபஞ்சாக்கரம், இதுதான். வேறு எதை எல்லாம் சிகை 4 சிகை என்று சொல்லுவது அது ஒரு திருவேடத்தில் வரக்கூடியது. இந்த 4 பொருள் எப்பொழுதும் அழியாத பொருள் என்று சொல்லி நமக்கு திருநீலகண்ட நாயனார் குணத்தில் சொல்றார். இப்போ அது மாதிரி அந்த 4 பொருள் சீபஞ்சாக்கரம் என்று சொல்லுவது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவநெறி என்று சொல்லி சொல்றார். இப்படி தொழுது வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கும் மண் தொண்டன் அப்படின்னார். நம்பியாருடன் திருவாரூரில் தினமும் பூங்கோயிலுக்கு சென்று இறைஞ்சி வருகின்ற நியதிப்படி ஒரு நாள் செல்வார். தேவாசிரம் கூடி எழுந்தருள் இருக்கும் அடியார்களுக்கு என்னை அடியேனாக பண்ணும் நாள் என்னாதோ என்று இறைவர் பாதங்களை சிந்தித்து கொண்டு அந்த திருக்கோயிலில் சென்றார். இறைவரும் அவர் தாம் வேண்டுமதனையே அருள வேண்டி திருவாயிலில் நேரே எழுந்தருளி எதிர்காட்சி தந்து அப்படின்னு சொன்னார். இவர்கள் பெருமைகளை தேற்றி பாடென்று பணித்து அதற்கு தெல்லைவாளர்கள் அடியார்க்குடைய இந்த அடியும் எடுத்து கொடுத்து அருளினார். நம்பிகள் இவ்வடியவர்களுக்கெல்லாம் தனித்தனி பேரடியன் என்று திருத்தொண்ட தொகை பாடி தொழுது திருக்கூட்டத்தில் நடுவணைந்தார். இந்த வரலாறுலாம் எங்கே இருக்குது அப்படின்னா தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்குது. இந்த 2 புராணமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த விரல்மண்ட நாயனார் புராணத்தை சிந்திச்சா தடுத்தாட்கொண்ட புராணம் சிந்திக்கணும், தடுத்தாட்கொண்ட புராணத்தை சிந்திச்சா விரல்மண்ட நாயனார் புராணத்தை சிந்திக்கணும். 2 ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால்
இப்போ தேவாசிரியர்கள் இருந்து விரல்மண்ட நாயனார் நம்பிகள் திருக்கூட்டம் தொழுது வந்தணையாது ஒருவாறு ஒதுங்கி செல்லுகிறார் என்று சொல்லி புறகு, ஏன்னா அடியார்களை வணங்காத ஆரூரன் புறகு என்று சொல்லி இப்போ தள்ளி வைக்கிறார். அதாவது இல்லை என்னென்னா ரொம்ப முக்கியமாக இருவர் கருத்தும் அடியார்மணி என்ற ஒரு வழியே பணிந்திருந்தன என்க ஆயின் கருத்தினை பின்பற்றி புற வழிபாடு நிகழாமையின் புறகு என்ற மொழியும் எழுந்தது. சிவப்புண்ணிய உரையில் சொல்றார், ரெண்டு பேர்த்தோடைய கருத்தும் ஒன்று தான். சுந்தரருக்கும் அடியார்கள் மேலே அன்பு, அவருடைய பெருமைகளை சொல்லணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி விரல்மண்ட நாயனாருக்கும் அதே தான் கருத்து. ஆனால் வெளியில் வந்து அந்த வழிபாடு நடக்காதனால இதுக்கு ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லி சொல்கிறார். அணையாது ஒருவாறு ஒதுங்கும் அப்படின்னார். அணையாது, அப்படி வந்தணையாது என்று சொல்லி சொல்கிறார். சிவஞான போதத்தில் சொல்லுவது மாதிரி அன்பரோடு மதி என்று சொல்லி சொல்வார். 12ஆம் சூத்திரம் சொல்லுது இல்லைங்களா, செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்பலம் கிளி அன்பரோடு மறி மாலரணைய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமை என்று சொல்லி சொல்லுவது போல அடியார் வழியே நேர்வழி பிற வழிகள் ஒதுங்கிய தூர வழியாம் என்று என்பது அந்த நாயனாருடைய கொள்கைங்க. ஆமாம், அடியார் நம்மை தொழுது வந்தனையாத இறைவரை வணங்க செல்லுதலை ஒதுங்கும் என்று ஒதுக்கினார் என்று சொல்லி சொன்னார். அப்படி பெருகான் என்ற பெயரை பெரும் பெற்றார் அப்படின்னா பெரிய பாக்கியத்தை பெற்றார் இந்த நாயனார் என்று சொல்லி சொன்னார். இப்பேர் பெரியது, இயல்பில் பெரியதாக இருப்பதுடன் பின்னும் மேன்மேலும் பெருகி வளர்கின்ற ஒரு சிறப்புடையது என்று சொல்லி அவர்வால் பேர் பெற்றார் என்று சொல்லி சொன்னார். புறகு என்று நாயனார் சொல்லியதும் திருவருளாலே ஆகியது. அகிழ், அதாவது புறகு என்று சொன்னதும் திருவருளால் தான். எல்லாமே யாரு செய்கிறாங்க? ஆரூர் பெருமானுடைய திருவருளால் தான் நடக்குது. ஆரூர் பெருமான் தான் அவர் சொல்ல வைக்கிறார், யார விரல்மண்ட நாயனார. அதே மாதிரி நம்பிகளை வந்து பணியாது உள்ளுக்குள்ள பணிந்துகிறாரு, அங்கே போய் பணியாது செல்ல வைத்ததும் பெருமானுடைய திருவருள் தான். எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா ஆரூர் பெருமான் தான் இதற்கு காரணம். அவர்பால் பேறு பெற்றார் என்று சொல்லி அப்படி தமது திருவாக்கினாலே இறைவன் தெளிவானந்தரம் அடியார்க்கு முடிகின்ற அடியார்க்கு அடிமைத்திறன் தாமே வகுத்தருள பெற்றதும் அந்த அருள் துணை கொண்டு என்று சொல்லி சொல்றார். அதாவது பெருமான் அங்கே அடியெடுத்து கொடுக்குறாரு. தில்லைவால் அந்தனர்னு கூட அடியெடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் தில்லைவால் அந்தனர்தான் அடியார்க்கு மடியன் என்று சொல்லி ஒரு தொடரையே எடுத்து கொடுக்குறார். அப்படின்னா அவரே நமக்கு வலியுறுத்துறார், நம்ம அடியார்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனே நமக்கு வலியுறுத்திய ஒரு இடம் அந்த திருத்தொண்ட தொகைக்கு அடியெடுத்து கொடு. அதை சொல்வார், தொல்லைமால் வரைவையந்த தூயாள்தன் திருப்பாகன் அள்ளல் தேர்ந்து உலகுய மறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழார் எடுத்த செய்ப்பா மொழி என்றார் என்று சொல்லி அந்த தில்லைவால் அந்தனதம் என்று சொல்லி அந்த அடியெடுத்து கொடுக்கின்ற பொழுது சொல்வார், இந்த பெருமாட்டி அதாவது இந்த உலகமெல்லாம் உய்யும்படியாக வேதங்களை மொழிந்த சிவபெருமான் இப்போ சைவம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக தில்லைவால் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார். இறைவனை அடியெடுத்து கொடுத்து பெரிய நம்முடைய திருமுறைகளில் 3 இடங்கள் இல்லைங்களா? சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்து 12 திருமுறைகளில் 3 இடம்தான். தன்னை பற்றி பாடுவதற்கு எங்கே அடியெடுத்து கொடுத்தார்? வெண்ணை நல்லூரில் அடியெடுத்து கொடுக்கிறார். நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் நிற்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் அப்படின்னார். அங்கே என்ன சொல்றாருன்னா சொற்றமில் பாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா அடியார்களை பாடுகின்ற பொழுது நீதியால் அவர்கள் தம்மை பாருங்க, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாட நல் பொறன். தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது சொற்றமில்னு சாதாரணமாக சொல்றார். ஆனால் அடியார்களை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றார் பாருங்க, போதிலா வாய்மையாலே பாட நல் பொறனர். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை அப்படின்னார். நிறை சொல் மாலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. அப்படி தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது சொற்றமில் அப்படின்னு சொன்ன பெருமான் அடியார்களை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாட நன்னல் குறை என்று சொல்லி சொல்றார். அப்போ இறைவன் இந்த 2 அப்புறம் உலகலாம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானுக்கு தில்லையம்பதியில் அடியெடுத்து கொடுக்கிறார். அதில் கூட பார்த்தோம்னா இறைவன் தன்னை பற்றி பாடுவதற்கு ஒரு இடத்துல தான் அடியெடுத்து கொடுக்கிறார். ஆனால் அடியார்களை பற்றி பாடுவதற்கு 2 இடத்துல அடியெடுத்து கொடுக்கிறார். அப்போ பாருங்க, அடியார் வழிபாடு எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத இறைவனே நிரூபித்து காட்டுறார். ஆமாம், இறைவனே நிரூபித்து காட்டுறார். 3 இடங்கள் அடியெடுத்து கொடுக்கிறார். அதில் தன்னை பற்றி பாடுவதற்கு 1 இடம், அடியார்களை பற்றி பாடுவதற்கு 2 இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்படி அந்த அருட்கருணை கொண்டு அதுவே உள்நின்று உணர்த்தி பாடுவிக்க நம்பிகள் திருத்தொண்ட தொகை பாடி தொழுது அந்த திருக்கூட்டத்தினுடைய இடையில போய் சேர போறாரு. ஆனால்
இவர் இப்போ என்ன நினைக்கிறாரு, சுந்தரன் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதுனால அடியார்களை எல்லாம் மதிக்காம போறாரு என்று சொல்லி நினைச்சுக்கிறார். அடுத்த திருப்பாட்டில் சேனார் மேறு சிலை வளைத்து சிவனாரடியார் திருக்கூட்டம் பேணாது ஏகும் ஊரனுக்கும் பிராணாம் தன்னை பெரை சூடி பூனார் அரவம் புனைந்தார்க்கும் புறகு என்று உரைப்ப மற்றவர்வால் போனா அருளை பெற்றார் மற்ற இனியார் பெருமை கூறுவார். இப்போ சுந்தரரை புறகுன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆமாம், ஆனால் சுந்தரரை ஆட்கொண்ட சிவபெருமானே புறகு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னன்னா சுந்தரன் இப்போ அடியார்களை வணங்காத போயிருக்கிறாரு. அடியாரை வணங்காத சென்ற சுந்தரன் புறகு, அதே மாதிரி அடியாரை வணங்காத சுந்தரனை ஆட்கொண்ட சிவபெருமானும் புறகு. ஒரு சமயத்தினுடைய தலைவரே புறகு அப்படின்னு சொன்னது இந்த சைவத்தில் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அது இந்த புராணத்தில் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சேனார் மேறு சிலை வளைத்து சிவனாரடியார் திருக்கூட்டம்னார். சேனடையிலும் உயர்ந்து நிறைந்து மேலுமலை வில்லாக வளைத்த சிவபெருமானியார் திருக்கூட்டம் பேராது செல்லும் நம்பி யாரொருவருக்கும், திருக்கூட்டத்தை வழிபாடு செய்யாது செல்லக்கூடிய நம்பி யாரொருவருக்கும் அவரை ஆண்ட தலைவரான் தன்மையுடைய பிறையை சிரத்தில் சூடி பாம்பை அணியாக அணிந்த பெருமானுக்கும் பிறகு என்று உரைப்ப மற்ற அவர்களிடமே கோணாத அருளை பெற்றார். 2 பேர்த்தையும் பிறகுன்னு சொன்னார் முதல்ல. பின்னாடி என்ன செய்ய போறார், அவங்க 2 பேர்த்துடைய அருளையும் பெற போறார். சுந்தரருடைய அருளையும் பெருமண்டர் பெற போறார். அதே மாதிரி சிவபெருமானுடைய ஆரூர் பெருமானுடைய திருவருளையும் பெற போறார். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், போனா அருளை பெற்றார் மற்ற இனியார் பெருமை கூறுவார் என்று சொல்லி, இதனின் வேறு பெருமை யாவர் சொல்ல வல்லார் என்று சொல்லி, அப்படின்னா யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்லி பொருளுங்க. அந்த பெருமையை வேற யாராலும் சொல்ல முடியாது. சேனார் மேறு சிலை வளைத்தார் அப்படின்னார். அப்படியா, அந்த சிலை வளைத்த அந்த நெடும் சேமை கண்ணும் சென்று ஓங்குகின்ற மேருவாகி மலையை வில்லாக வளைத்து, பெருமான் மேருமலையை வில்லாக வளைத்த பெருமையுடைய பெருமான் அப்படி சொல்றார். சிவனாரடியார், சிவனாரது அடியார் திருக்கூட்டம் பேணாது என்று சொல்லி, திருக்கூட்டத்தை பேணாது செல்லும் தொழுது வந்தனையாது என்றதும் காண்க என்று சொல்லி, அப்படி திருக்கூட்டத்தை வணங்கி கொண்டுதான் உள்ள போகணும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. பேணுதல்லாம் உரிய வகையாக பாராட்டுதல் என்று சொல்றார். வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையை, காரைக்காலமையார் கோணத்தில் வரும். அம்மா கேட்பாங்க, இப்படி தலைகீழாக எலும்பும் தோலுமாக ஒரு உருவம் வருது, இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது சிவபெருமான் சொல்றார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே, இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று சொல்லி பெருமான் காரைக்காலமையார உமையம்மை கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி பேணுதல் அப்படின்னா உரிய வகையில் பாராட்டுதல் என்று சொல்லி சொல்றார். அப்படி பாராட்டுதல் இதெல்லாம் ஓரனுக்கும் புனைந்தாருக்கும் புறகு என்று உரைக்க கூட்டி உரை கூறுவார் என்று சொல்லி சொல்றார். திருக்கூட்டத்திற்கு ஓரனையும் பிராணையும் புறகு என்றதை அன்றி அவர்களுக்கு திருக்கூட்டத்தை புறகென்றல் பொருந்தாது என்று அதனை மறுப்பார் உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு மாதிரி பொருள் சொல்லுவாங்க என்று சொல்லி சொல்றார். மற்றவர்பால் அப்படின்னா முன் பெற்ற அருளோடு அந்த 2 பேரிடத்திலும் மீண்டும் போனாத அருள் என்னான்றும் எவ்விடத்தும் கெடுதல் இல்லாத திருவருளை பெறப்போகிறார் என்று சொல்லி சொல்றார். இனியார் மற்றும் பெருமை கூறுவார் அப்படின்னா அவருடைய பெருமைகளை யாரும் சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றார். யார் கூறுவார் என்றது யாவரும் ஒரு வழியில் என குறித்தது. இனியார் பெருமை கூறுவார்னா இன்னொரு பொருள் என்னன்னா, இனியார் அப்படின்னா அடியார்களுக்கு ஒரு பேர் இனியார்னு உண்டுங்க. அடியாருடைய பெருமைகளை யார் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பொருள். இனியாருங்கிறது பெரிய புராணத்தில் 2 இடத்துல வருது. எங்கே வருது அப்படின்னா நம்முடைய இளையான்குடி மாரநாயனார் குணத்தில் வருதுங்க. இளையான்குடி மாரநாயனார் குணத்தில் இரவு நேரத்தில் அடியார் வந்துடுறார். அப்போ அம்மா கிட்ட கேட்குறாரு, நாயனார் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கன மனங்கேனார். இமக்குளக்குடி பாகர் யார்? சிவபெருமான். அவருக்கு இனியவர்கள் யாருன்னா அடியார்களாம். அதை இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கன மனங்கேனார். இன்னொரு இடத்துல எங்கே வருது அப்படின்னா சிறு தொண்ட நாயனார் குணத்தில் வருதுங்க. சிறு தொண்ட நாயனார் குணத்தில் உணவெல்லாம் படைச்சாச்சு, பிள்ளைக்கறி எல்லாம் படைச்சாச்சு. அதற்கு பிறகு அவர் உணவு உட்கார்றதுக்கு போகிற பொழுது சாமி சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாருன்னா, இங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது ஈசன் அடியார் பாங்கு நின்றாரை அலையும் அப்படின்னு சொல்லி, பக்கத்தில் யாராவது அடியார் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உட்கார சொல்கிறாரு. தனியாக சாப்பிட மாட்டாங்களாம் அடியார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது எல்லா பக்கம் போய் தேடிட்டு கடைசியாக அவர் சொல்கிறாரு,
இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன், சகத்தில் யானும் திருநீர் இடுவாரை கண்டு இடுவேன் அப்படின்னார். சாமி எல்லா பக்கம் தேடிட்டேன், இனியாரை காணேன், அடியாரை காணேன் நாங்கள் சொல்கிறதில்ல, இனியாரை காணேன் அப்படின்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவரே சொல்கிறாரு, எல்லாரும் திருநீர் இடுறதை பார்த்து நானும் கொஞ்சம் திருநீர் இடுவேன் சாமி அப்படின்னு சொன்ன உடனே பெருமான் என்ன சொன்னார்னா, உம்மை போல நீரிட்டார் யாருடன் உண்பீர் அப்படின்னு சொல்லி பெருமான் பக்கத்தால் உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கிறார். யார்? சிறுத்தொண்ட நாயனாரை. இது அந்த இடத்துல ஒரு இனியார் அப்படிங்கிறது வருதுங்க. ஒரு 2 இடங்களில் வந்து இனியார் அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறார். அடியார்களை வந்து இனியார் அப்படின்னு சொல்லி வருது. அது இங்கே வந்து இனியார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். இனியார் பெருமை, இனியார் மற்றும் பெருமை கூறுவாருங்கிறத சிவகணிய பொருள் பிரித்து சொல்கிறார். இனியார் பெருமை கூறுவார் அப்படின்னு. அப்படின்னா இனியார் அப்படிங்கிறது இந்த இடத்துல அடியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இனியவர்களாகிய அடியார்களது பெருமை கூறுவார் ஆயினார் என்று சொல்லி சொல்றார். இங்கு நாயனார் நம்பியை ஆண்ட இறைவனுக்கு புறகு என்றது தீயதன்றோ எனில் அது அடியார்வால் சென்ற பக்தியின் திண்மை ஒழுக்கம். இது ரொம்ப முக்கியங்க. சாமியை போய் அப்படி சொல்லலாமா? என்னதான் இருந்தாலும் சாமியை புறகுன்னு சொல்லலாமான்னா அடியார்கள் மீது இருந்த ஒரு பக்தியினுடைய ஒரு ஒழுக்கம், வேற ஒன்றும் கிடையாது. அது இறைவனுடைய திருவருள் தான் அதுவும் சொல்ல வைக்கிது இல்லைங்களா? பெருமான் தான் இது அவர் மூலமாக அப்படி செய்கிறார், நடத்துகிறார். அதான் அன்றியும் அவ்வாறு சொல்லும் அடியார் பக்தியின் உரைப்புடைய அடியாரும் உடர் என உலகிற்கு இவர் மூலம் அறிவுறுத்த இவர் வாக்கில் அவ்வாறு நிகழ்த்த செய்த இறைவன் திருவுள்ளம் போலும் ஆதலின் பிரானும் பிறகென்றுரை பருளை பெற்றார் என்றார். ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று திருமந்திரம் சொல்வது போல, அதாவது இறைவனைய அடியார்கள் மேல் இருக்கக்கூடிய பக்தியினுடைய உரைப்பை காட்டுவதற்காக இந்த மாதிரி அடியார்களும் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுவதற்காக பெருமானுடைய திருவருள் தான் அப்படி செய்தது என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு சொல்றார். அப்படி இந்த அடுத்த திருப்பாட்டில் பாருங்க, திருத்தொண்ட தொகை பாடல்னு சொல்றாரு. அதாவது எப்படின்னா, இந்த உலகத்தில் வந்துங்க சைவத்துக்கு அப்படின்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நியதின்னு ஒன்று இருக்குது, ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி சைவத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. அது என்னன்னா அடியார் வழிபாடு அப்படிங்கிறது. அந்த அடியார் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். ஞாழம் முய்ய நாம் முய்ய நம்பி சைவ நின்னதியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செருமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியார் உடன் நாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் ஆர். ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நின்னதியின் சீலம் உய்யனர். அதை உலகமெல்லாம் உய்யும்படியாக, உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் உய்யும்படியாக சைவ நல்வழி எனது சீலமுய்ய, சீலம்னா ஒழுக்கம் நெறி இல்லைங்களா? அந்த சைவ நெறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன்னே நம்பிகள் பாட செலிய மறைகள் ஓலமிட்டும் உணர்தற்கரியாராய் சிவபெருமான். மறைகள் எல்லாம் ஓலமிட்டு காண முடியல பெருமான. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய நேனார் மணிவாசக பெருமான். அது மாதிரி வேதங்கள் ஓலமிட்டும் பெருமான அறிய முடியலை. அப்படிப்பட்ட சிவபெருமான் நாம் உள்ளது அடியாருடனே என்று சொல்வாரானால் விடத்தை அமுதமாக்கி இறைவனடியார் பெருமை யாவர் அறிந்தவர்களுக்கு அருமையான இடங்கள். இப்போ இவர் வந்து புறகுன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? யார்? விரல்மண்ட நாயனார். சாமி அங்கேருந்து சத்தம் போட்டாராம், எப்பா நான் அடியார்களோட தான் இருக்கிறேன், என்ன போய் புறகுன்னு சொல்கிறையான்னு சிவபெருமான் ஆரூர் பெருமான் சொல்கிறாரு. அப்படின்னா ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஆலத்தை அமுதமாக உள்ள பெருமானுடைய அடியாருடைய பெருமைகளை என்ன என்று சொல்லுவது இந்த பாட்டில் கேட்கிறார். இப்போ இவர் புறகுன்னு சொல்லிட்டார், அதோட சாமி விடலை. சாமி அவர் அங்கிருந்து மேலே இருந்து சொல்றார், ஏப்பா நான் அடியார்களோட தான் இருக்கிறேன், அடியாருடன் நாம் உலகு என்றால் ஆலம். அப்போ அடியாருடைய பெருமைகளை இதுக்கு மேலே வச்சு சொல்றதுக்கு இடமே இல்லைங்க. ஏன்னா ஆரூர் பெருமானுடைய திருவாக்கிலிருந்து வந்தது இறைவனுடைய திருவாக்கு. சேக்கிழார் பெருமான் சொல்லலை, அப்படி சொன்னாருன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். ஆரூர் பெருமானுடைய திருவாக்கு இது. அதான் அப்படி அடியாருடன் நாம் உலது என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி, அறிந்தார் யாருன்னு என்ன அர்த்தம்? யாரும் அறிய முடியாதுன்னு அர்த்தம். அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகிறேன், அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்பு அறகுவேன்னார். ஆயிரத்திலே சொல்லிடுறார், 4வது பாட்டிலே சொல்லிடுறார். அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகிறேன், அதை என்னால் சொல்ல முடியாது. அளவு கூட உரைப்பரிதாயினும், அதை அளவுபடுத்தி சொல்ல முடியாது. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, சொல்லணுங்கிற ஒரு ஆசை என்ன தொடர்த்துது, அதனால் நான் சொல்கிறேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானே சொல்கிறாருங்க.
இன்னும் அடுத்த பாட்டில் சொல்லுவாருங்க, தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொறுவரும் புகழலுற்றேன் முற்ற பெருகுதன்கடல் ஊற்றும் பெருநசை ஒரு சுணங்கனை ஒப்பும் தகமையன் அப்படின்னாரு. அடியார் பெருமை அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு பார்க்கடலை போல விரிஞ்சிருக்குதான். அந்த பார்க்கடலை பார்த்து ஒரு நாயை நினச்சிதான் இதை ஊற்று காண்கிற வரைக்கும் நக்கி குடிக்கணும்னு நினச்சிதான். அது முடியுமா? அது மாதிரி தான் என்னுடைய நிலை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவையடக்கத்தில் சொல்கிறார். அவன் ஒரு நாய் அந்த பார்க்கடலை பார்த்து நக்கி குடிக்கணும்னு நினச்சிட்டு மாதிரி நான் அடியாருடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்ற என்னுடைய நிலை அப்படின்னா சேக்கிழார் பெருமானே அப்படி சொல்கிறாருன்னா, நம்மளை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பெருமையை சொல்ல முடியுமா? என்ன ஒன்றுமே அசைக்க கூட முடியாது. பணியார் பெருமை அவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, அதாவது போரெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, யானையெல்லாம் உயிர் பெற்று எழுந்தாச்சு, குத்துக்கால் பாகெல்லாம் உயிர் பெற்று எழுந்தாச்சு, சரித நிறைவில் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, புகழ்ச்சோழ நாயனாரும் எரிபத்தரும் வைத்திருந்த அன்பு இருக்குது பாருங்க, அதை யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்றாரு. ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாலினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு அருளும் நம்பர்தாம் அளக்கில் அன்றி நீளுமி தொண்டின் நீர்மை நினைக்கில்லார் அளக்க வல்லார் அப்படின்னாரு. அப்படின்னா இந்த எரிபத்த நாயனாருக்கும் புகழ்ச்சோழ நாயனாருக்கு இருக்கக்கூடிய அன்பு இருக்குது பாருங்க, இந்த அன்பை யாராலையும் அளந்து சொல்ல முடியாது. நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அழைக்கு, எல்லாத்துக்கும் தினசரி படியழைக்கிறது யாரு? உலர்கக்கூடிய தொண்டீஸ்வர பெருமான் தான். அவரே அளந்து சொல்ல முடியலை அப்படின்னா வேற யாராலையும் முடியாது அப்படின்ட்டாரு சேக்கிழார் பெருமான். அப்போ அடியாருடைய பெருமைகளை யாராலும் முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆரூர் பெருமானே அங்கிருந்து அப்படி சத்தம் போடுறார் அப்படின்னா, எப்பா அவன் அடியார் புறகுன்னு சொன்னால் அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும்? நம்மளுடைய பாதையில் சொல்லணும்னா நம்மளுடைய அறிவில் பார்த்தா என்னதான் இருந்தாலும் சாமி அப்படி புறகுன்னு சொல்லலாமா? சாமி அதுக்கெல்லாம் தண்டனை நிறையா கொடுத்துருப்பாரு நம்ம நினைப்போம். ஆனால் சாமி தண்டனையெல்லாம் கொடுக்கல. என்ன பண்ணாரா? நான் அடியார் கூட தான்ப்பா இருக்கிறேன், என்ன போய் நீ புறகுன்னு சொல்லலாமா என்று சொல்லி அப்படி கேட்குறாரா ஆரூர் பெருமான். அதுதான் இங்கே. அப்படின்னா ஆழம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அடைந்தால் யார் என்று சொல்லி நமக்கு கேட்குறார். இப்படி திருத்தொண்ட தொகை நம்பி பாட என்று சொல்லி சொல்லாருங்க. திருத்தொண்ட தொகை ஞாழமுய்ய நம்பி சைவனின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகைமன் பாடன்னு. ஆமாம், எதுக்காக திருத்தொண்ட தொகை பாடினார்னா, இந்த உலகம் உய்யும்படியாக, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் உய்யும்படியாக. அப்புறம் என்ன சொல்றாரு? சைவ நென்னறியின் சீலம் உய்ய அப்படின்னாரு. சைவ நென்னறிக்கு என்று சொல்லி ஒரு உலகம் இருக்குதான். அந்த சைவ நென்னறிக்கு இருக்கக்கூடிய உலகம் என்னன்னா அடியார் வழிபாடு என்று சொல்லி சொன்னார். அது உய்வடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க நமக்கு திருத்தொண்ட தொகை பாடி அருளினார் அப்படிங்கிறதா நமக்கு கருத்து இதில். ஆமாம், அப்படி சைவ நன்னெறி அப்படின்னு சொல்லி சொன்னார். நெறியின் சீலம் அதன் நல்லொழுக்கம் இங்கு அடியார் பணியை குறித்தது. அதுவே இப்புராணத்தினால் எடுத்துக்காட்டப்பெறும் உயர் குறிக்கோள் என்று சொல்லி அந்த ஞாழம் தான் பரவப்படுகின்ற நான்மறை அங்க மோதிய நாவல் சீலந்தான் பெரிது மிகவல்ல சிறு வன்தொண்டன் என்று சொல்லி சுந்தரன் தக்கேசி பண்ணல திருவொற்றியூர் பதிகத்தில் பாடுறாருங்க. என்ன சொல்றார்? ஞாழந்தான் பரவப்படுகின்ற நான்மறை அங்கம் மோதிய நாவன் சீலந்தான் பெரிது மிகவல்ல சிறுவன் வன்தொண்டன் என்று சொல்லி நம்பிகள் ஒற்றியூரில் பார். சீலம் உய் அப்படின்னா இந்த ஒழுக்கம் இந்த உலகத்திலே நிலை பெற என்று சொல்லி திருத்தொண்ட தொகையினால் உண்டாயது என்பதாம். சீலம் நிலை பெறுதலாவது, அதாவது சீலம் நிலை பெறுவது, இந்த ஒழுக்கம் நிலை பெற்று இருக்கணும் அப்படிங்கிறது தான் சைவத்தினுடைய ஒரு குறிக்கோள் என்று சொல்லி சொல்றார். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றெழுந்து அருளப்பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவள்ளுடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் மொய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினை விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதி செல்லுகின்ற பொழுது அங்கே சொல்கிறாங்க. அப்போ அந்த சீலம் என்று சொல்லக்கூடிய சைவ நெறி எப்பொழுதும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்றார். குலச்சிறை நாயனார் ஆளுடை பிள்ளையாரை துதித்தது அந்த இடம் என்று சொல்லி சொல்றார். திருத்தொண்ட தொகை பாடப்பெற்ற அதனால் எல்லா காலத்தும் எல்லா இடத்தும் உள்ள அடியார்களும் துதிக்க பெற்றார்கள். அதனாலே ஏன்னா அந்த அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கு மடியன்றார். பத்தராய் பணிவார் அந்த பாடலில் பார்த்தோம்னா இந்த நம்ம தமிழகத்தில் மட்டுமல்ல, இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய அடியார்களும் சரி, அதற்கு முன்னாடி திருவடி அடைந்த அடியார்களும் சரி, இனிமேல் வரக்கூடிய அடியார்களும் சரி, அதான் தொகையடியாரில் சொல்கிறது. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் மடி என்கிற பதியத்தில் பார்த்தோம்னா இப்போ இதுவரைக்கே திருவடி அடைந்த அடியார்கள்
இனிமேல் வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் அந்த தொகையடியாரில் வந்துடும். ஆமாம், இப்படி அது தொகை திருத்தொண்ட தொகை பாடியது தான் அவ்வளவு சிறப்புங்க. எல்லாருடைய திருவருளுக்கும் எவ்விடத்தும் எஞ்ஞான்றும் இதனை துதித்தார்கள் எல்லாரும் இலக்க. அதாவது அதுக்கு முன்னாடி அடியார் வழிபாடு இல்லையா அப்படின்னா அடியார் வழிபாடு இருந்ததுங்க, அங்கங்கே இருந்தது. அது ஒரு வெளிப்படையாக இல்லாமல் இருந்தது. நம்பிகளுடைய அவதாரமே அதுக்கு தான் இல்லைங்களா? நம்பிகளுடைய அவதாரம் என்ன திருமலையில் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்டினார். அது ஏன் அந்த 2 பேர்த்த பார்த்தார் அப்படின்னா, கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை அவர் பார்த்ததுக்கு என்ன காரணம்னா, அந்த தீதில்லா திருத்தொண்ட தொகை தர அப்படிங்கிறது தான் சூக்குமமான காரணம். ஆமாம், தூல காரணம் அப்படின்னா அந்த 2 பெண்களை பார்த்தார், அதனால் சாமி கீழே மண்ணுலகத்துக்கு அனுப்பினார் அப்படிங்கிறது ஒரு சூக்குமமான காரணம். தூலமான காரணம் அப்படின்னு தூலமான காரணம், சூக்குமமான காரணம் அப்படிங்கிறது திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக அனுப்பப்பட்டது தான் நம்முடைய நம்பிகள் என்று சொன்னார். அவர் வந்தது அதுக்கு தான். இப்போ திருத்தொண்ட தொகை அப்படின்னா சுந்தரர் மட்டும் பாடினாருன்னா சாமி சேர்ந்து பாடியிருக்கிறாருங்க. அதுதான் பெரிய சிறப்பு. திருத்தொண்ட தொகைக்கு ஒரு சிறப்பு, மற்ற பதிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு. அதுக்கு என்னன்னு கேட்டால், இப்போ மற்ற இடத்துல எல்லாம் ஒரு சொல் மட்டும் எடுத்து கொடுக்குறார். பித்தா அப்படின்னு எடுத்து கொடுத்தார், உலகலாம் என்று சொல்லி எடுத்து கொடுத்தார். இங்கே என்னென்னா ஒரு தொடரையே கொடுக்குறார். தில்லைவால் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன், அப்புறம் திருநீலகண்டத்து புயவனார்க்கடியேன் சுந்தரர் அப்படியே ஆரம்பிச்சுக்கிறார். இதை சேக்கிழார் பெருமான் எப்படி சொன்னார்னா, தம்பிரான் தோழரவர் தாமொழிந்த தமிழ் மாலை அப்படின்னார். தம்பிரான் தோழர் ஆகிய சுந்தரர் பாடியதுன்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னென்னா, தம்பிரானும் அவர் தோழராகிய சுந்தரரும் சேர்ந்து பாடிய பணுவல் அப்படிங்கிறது. 2 பேரும் சேர்ந்து பாடிய திருப்பதிகம் இந்த பதிகம் அப்படின்னு சொல்கிறார். தம்பிரான் தோழரவர் தாமொழிந்த தமிழ் மாலை என்று சொல்லி அந்த பதிகத்துக்கு எம்பிரான் தவர்கள் திருத்தொண்டு ஏத்தலுற்றாம் என்று சொல்லி சொன்னார். இப்போ 2 பேரும் சேர்ந்து பாடியது, ஆரூர் பெருமானும் சுந்தரரும் சேர்ந்து பாடிய திருப்பதிகம் தான் நமக்கு திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய அந்த ஞான பணுவல் என்று சொல்லி சொன்னார். எவ்விடத்தும் எஞ்ஞான்றும் இதனை துதித்தார்கள் எல்லாரும் இலக்காகி உய்கின்றனர் என்று சொல்லி நாம் உய்ய அந்த திருத்தொண்ட தொகையின் அருளிய நம்பிகளை பரமாச்சாரிய மார்பிலை வைத்து தொழுதொழுகும் அடியார்களே சைவ சித்தாந்த மரபினர். சைவ சித்தாந்தம் சொல்லுவது என்னென்னா, கடைசியாக அணைந்தோர் தன்மை தாங்க. அதாவது மற்றதெல்லாம் இறைவனை பற்றி சொல்லி கொண்டு வரக்கூடிய சைவ சித்தாந்த நூற்பா கடைசியாக 12வது நூற்பால் என்ன சொல்லுது, செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்பலம் கேளி அன்பருடுமதி மாணரணையம் வலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமேன்னு. இப்போ இறைவனை வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்னா ஆணவ மலம் நீங்குங்க. சரி, நீங்கி ஆணவ மலம் மீண்டும் நம்ம தாக்காமல் இருக்கிறதுக்கு வாசனா மலம்னு ஒன்று இருக்குது. இந்த வாசனா மலம் நீங்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, அடியார்களை வழிபாடு செய்வது, திருக்கூட்டத்தை வழிபாடு செய்வது. அதுக்கு ஒரே வழி அதுதாங்க. அதான் அணைந்தோர் தன்மையில் கொண்டு நிறுத்தினார். திருவருட்பயனில் எடுத்துட்டோம்னா, திருவருட்பயனில் 8வது அதிகரணம் இன்புறு நிலை என்று சொல்லுவது. அதாவது 8வது அதிகரணம் இன்புறு நிலை வந்தாச்சு அப்படின்னா ஒரு ஆன்மாவுக்கு இன்புறு நிலை என்று சொல்லுவது, ஆன்மா சிவத்தில் அழுந்து இருக்கக்கூடிய நிலை. சரி, அந்த நிலை கிடைச்சிருச்சு, அது மீண்டும் நம்மகிட்ட இருந்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பையாபுரியார் அந்த நூலில் அருமையாக எழுதியிருப்பார். பேராசிரியர் ஐயா அருமையாக எழுதியிருக்கிறார். இப்போ திருவருள் என்று சொல்லுவது ஒன்று, அதனுடைய பயன் என்று சொல்லுவது ஒன்று. திருவருட்பயனில் 2. திருவருளை பற்றி சொல்லுவது 4வது அதிகரணம் அருளது நிலை. திருவருடைய பயனை சொல்வது இன்புறு நிலை. அந்த திருவருளை பெற்ற ஆன்மா எப்படி இருக்குது? இன்பமாக இருக்கும். சரி, இந்த இன்பம் கிடைச்சிருச்சு, இது நம்மளை விட்டு போகாத இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 9வது அதிகரணம் அஞ்செழுத்து அருள் நிலை அப்படின்னு சொன்னார். 5 எழுத்தை சொல்லிட்டு இருக்கணும். சரி, அதுக்கு மேலே இன்னொன்று என்ன செய்யணும் அப்படின்னா அணைந்தோர் தன்மை, அடியார்களோடு சேர்ந்துருக்கணும். அப்போ ஒரு பெரிய இன்புறு நிலை கிடைச்சாலும் கூட பெருமானை வழிபாடு செய்து அதை நம்ம வச்சு காப்பாற்றுறதுன்னா என்ன செய்யணும்? அடியாரோடு இருக்கணும், 5 எழுத்தை சொல்லணும் என்று சொல்லி சாத்திரமும் நம்ம கதையை தான் சொல்லுது. சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து என்னென்னா, நிறைவாக அடியார் வழிபாட்டில் இருக்கிறது தானுங்க. ஒன்றும் இல்லை, கைலாயத்தில் கடைசியாக சுந்தரர் போயிட்டார். முதல்ல சேரமான் பெருமாள் நாயனார் அங்கே வழியில் நிறுத்தப்பட்டார். அவர் தான் முன்னாடி போனது. ஆனால் இங்கே அழைப்பு யாருக்குன்னா சுந்தரருக்கு மட்டும்தான். அதனால் ஒருத்தருக்கு தான் அழைப்பு. இவரை வாயிலில் நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுக்கு பிறகு சுந்தரர் போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேரலன் வாயில் புறத்துலன் அப்படின்னார். சேரர் வாயில் புறத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, பெருமான பெரிய தேவரை அழைத்து, நந்திய பெருமான் அழைத்து அவரை கொணர்க அப்படின்னாரு.
அப்படி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க இவரை யாரை, சேரமான் பெருமாள் நாயனாரை. அடையாமை வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சேரமான் பெருமாள் நாயனார் புரசை யானையை முன் சேவித்து வர பெற்றனன் அப்படின்னு. சுந்தரனுடைய திருவடியை பற்றி வந்தேன், அந்த வெள்ளை யானை வந்துட்டு இருந்தது, யானைக்கு பின்னாடி அப்படியே நான் வந்து சேர்ந்துட்டேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் வந்து சரி மீண்டும் அவர் சொல்கிறார், மீண்டும் ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சேரமான் பெருமான் நாயனார் அங்கே பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெரியோய், பெருகு வேதம் முனிவரும் துதிப்பரும் பெரியோய், மருவு பாசம் நீங்கிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னார். மருவு பாசம் நீங்கிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, மருவு பாசம் அப்படிங்கிறதுக்கு சேர்க்கக்கூடிய முறை என்ன சொல்கிறாருன்னா, வாசனா மலம் அப்படிங்கிறது. மருவு பாசம் நீங்கிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை, அவரும் திருக்கூட்டத்தில் இருக்கிறார், சுந்தரனுடைய திருக்கூட்டத்தில். அப்புறம் மீண்டும் ஒரு விண்ணப்பம் சொல்லி திருவுலாப்புறம் பாடினேன் திருச்செவி சாத்தியர்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். திருவுலாப்புறம் பாடுறதை நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறார். அதுவும் பெருமான் பாட சொல்கிறார். அங்கே தான் கைலாய ஞான விழா பாடுகிறார். இதெல்லாம் பெரிய புராணத்தில் கடைசியில் வெள்ளானை சரித்திரத்தில் வரக்கூடிய பகுதி. அந்த மருவு பாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அது எப்போ நீங்கும்? அடியார் வழிபாட்டில் தான் நீங்கும். வேறு வழியே கிடையாது. வேறு ஏதாவது மந்திரம் தந்திரம் இருக்குதானா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ பெருமானை வழிபாடு செஞ்சால் நீங்குவது ஆணவ மலம், அடியார்களை வழிபாடு திருக்கூட்டத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது நீங்குவது வாசனா மலம். இது ரெண்டு மலமும் இருக்குது நமக்கு. பெருங்காயம் தீர்ந்தாலும் பெருங்காய டப்பால் இருக்கக்கூடிய வாசனை தீராது. அதுக்கு தான் நம்ம திருக்கூட்டத்தை வணங்கணும், அடியார் பெருமக்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த வழிபாட்டை நமக்கு முறையாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, இப்படி அந்த அடியார்களாகிய சைவ சித்தாந்த மரபினர் நம்பிகளது தொகைக்கு விரிநூலாகிய இந்த பிராணத்தை கேட்டு அனுசந்திக்கும் நாம் என்றிடம் அந்த ஆசாரியரது உபதேச பயன் முதற்கண்ணே அவரை ஆசிரியராக கொண்டொழுகும் பரம்பரையினருக்கு ஆகும் ஆதலில் சீலம் உய்ய என்றதற்கு அடுத்து நாம் உய்ய என்று சொல்லி, நாம் உய்வடைவதற்கு இது ஒன்றுதான் வழி. ஞானம் உய்ய என்பது இந்த உலகம் உய்வடையும் பொருட்டாக என்று சொல்லி அதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அப்படி முன்பாட தேவாசன் எழுந்தருளிய திருக்கூட்டத்தின் முன்னர் அங்கே திருக்கூட்டத்தை எல்லாம் வணங்கி அதற்கு பிறகு பாடுறார். தூரத்தை திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்தி நின்றலியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி பேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த இடத்தை சொல்றார். இப்படியெல்லாம் ஓடமிடமும் உணவறியார் மயக்கரு மறையோலிட்டு மாலையன் தேட நின்றான் என்று சொல்லி இயல்பை நாயனார் குணத்தில் வரும். பொய்தரும் உள்ளமில்லாங்கிற பாட்டில் வரும். அப்படி வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு அழிய முடியாத சிவபெருமான் அவர் இங்கே ஓலமிடுறார் பாருங்களேன். அதான் அடியாருடன் நாம் உள்ளது என்றால் நாம் உள்ளது அடியாருடனே விரண்மண்டல் உரைத்தபடி நாம் இருப்பது அவர்களுக்கு புறம்பே அன்று என்று சொல்லி உடனே பெருமான் சொன்னார். இது இறைவன் அடியாருடனே கலந்து இருக்கும் அத்துவிதத்தன்மை அப்படின்னார். பெருமான் எப்படி இருக்காருன்னா அடியார்களோட அத்துவிதத்தன்மை கலந்து இருக்கக்கூடிய நிலை, அவன் பிரிக்க முடியாத ஒரு அத்துவிதத்தன்மை என்று சொல்லி ஆயின் இறைவன் எங்கும் கலந்து நிற்றலில் இந்நிலை அடியார்களுக்கு மட்டுமே என்று எல்லாருக்கும் ஒக்குமே எனில் ஒவ்வாது என்று சொல்லி சொல்றாருங்க. அடியாருடன் வெளிப்பட உடனாய் நிற்பன் என்க அவருரை தனதுரையாய் ஆக உரைப்பன் அவர் செயல் தன் செயலையாக செய்வன் அவர் கரணங்களை தனது சிவகரணங்களாக ஆக்குவன் தான் செய்யும் தன்மைகளும் ஆக்கியிடும் அன்பர்கவன் என்று சொல்வது சாத்திரம் இல்லைங்களா. தான் செய்யும் தன்மைகளும் ஆக்கியிடம் அன்பர்கவன், அவன் தனக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை அடியார்களுக்கு அப்படியே கொடுக்கக்கூடியவன் பெருமான் என்று சொல்லி இவ்வாறு கலந்துள்ளமையாலே அடியாருடன் உள்ளதன்றி தில்லைவாளர் அடியாருக்கும் அடியன் என முதலுக்கு எடுத்து கொடுத்ததினாலும் இறைவன் அடியாருடன் உலராயினர். தில்லைவாளர்கள் இறைவன் ஒருவராதலையும் அடியன் என்பதையும் குறிக்க என்று சொல்லி சொன்னார். இப்போ நாயனாருடைய முக்கியமான ஒரு இது என்னன்னா அடியார் வழிபாடு அப்படிங்கிறது தான் வலியுறுத்தி சொன்னார். அடியாருடன் நாம் என்றது உலகாயிற்று என்று சொல்லி இறைவனும் அதற்கு சரியாக பெருமானே நான் அடியாருடன் நாம் உள்ளது என்று சொல்லி பெருமானே அங்கு சொல்லுகிறார் என்று சொல்லி ஞானமொழி என்பது வேதநெறி என்றும் நாமொழி என்பது ஆகம் நெறியாகிய பக்தி நெறி என்றும் இந்த இரண்டின் சீலங்களை உலகிற்கு உணர்த்துவது சைவ நெறி என்றும் இப்படி வேத நெறியால் வாக்கும் சைவ நெறியால் காயமும் பக்தி நெறியால் மனமும் நெறிப்பட்டு ஒழுகும் முறை காட்டுவது திருத்தொண்ட தொகை என்று சொல்லி விசேட உரையும் சொல்லுவார்கள் என்று சொல்லி சொல்றார். இப்படி ஆழம் அமுது செய்கிறான் அடியார் பெருமை என்று சொன்னார்.
அப்போ மரணத்தை தரும் விடத்திலேயே மரணம் போக்கும் அமுதமாக செய்தவன் பெருமான் என்று சொல்லி, ஆழத்தை அமுதமாக செய்தது போல் புறவி என்ற அந்த தீய மொழியரை கொண்டே திருத்தொண்ட தொகையனையும் அடியார் உடனாம் என்ற உலது என்ற அருள்மொழியனையும் ஆக்கிய அருளாளன் என்று சொல்லி சொல்றாருங்க. அது புறகு அப்படின்னு சொன்னதை வச்சு திருத்தொண்ட தொகை பாட வைத்தது மட்டுமல்லாது அதையே நமக்கு ஒரு வேத வாக்காக கொடுத்தது, பெருமானுடைய அருள்மொழியாக கொடுத்தது இறைவனுடைய திருவருள் என்று சொல்லி, பிரான் அடியார் பெருமை, விரல்மன் தனது பெருமை, ஆழத்தை அமுதமாக்கிய தனது பிரானை போலவே புறகு என்ற நம்பிகளை பேரடியாராகவும் அதே மாதிரி தேசமைய திருத்தொண்ட தொகைமுன்பனைத்த ஆசாரியாராகவும் ஆக்கிய பெருமையுடையார் என்பது குறிப்பு என்று சொல்லி சொல்றார். அடியார் என்ற புதுப்படக்கூடியதனால் இது போன்ற எல்லா அடியார்களது பெருமையும் என்பது குறிப்பு என்று சொல்லி சொல்றார். பிரான் அடியார்னா அந்த இறைவனுடைய அடியார்கள் என்று சொல்லி சொல்றார். இப்போ நம்முடைய நாவுக்கரசு பெருமான் எல்லாருமே அடியார்களோட இருக்கிறது தான் விரும்பினார். அது மணிவாசக பெருமான் இறைவனிடத்தில் கேட்டதே அடியாரோடு இருக்கிறது தான் கேட்கிறார். மணிவாசக பெருமான் கோயில் மூத்த திருப்பதிகத்தில் கேட்கிறார். அங்கே என்ன அவர் இறைவனிடத்தில் கேட்ட ஒரே ஒரு வரம் என்னன்னா, அடியேன் அடியார், அதாவது உடையாள் உந்த நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பழத்தில் என்கருத்து முடிய வண்ணம் முன்னின்று. இப்போ இறைவன்கிட்ட கேட்ட ஒரே வரம் என்னன்னா, அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஒன்றும் எனக்கு வேண்டாம் பெருமான், அடியார் நடுவில் நான் இருந்தால் போதும். மணிவாசக பெருமான் கேட்குறார். நாளைக்கு அவருக்கு குரு பூஜை இல்லைங்களா, கொஞ்சம் நாம் சிந்திக்கணும். ரெண்டாவது அவர் பாருங்க, ஆசைப்பத்தில் என்ன கேட்குறாருன்னா, உன் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னர். ஆசைப்பத்தில் அவருடைய ஆசையே என்னன்னா, அடியார் திருக்கூட்டத்தில் போய் இருக்கணும், பல அடியார்களோட இருக்கணுமா. இதுதான் மணிவாசக பெருமானுடைய ஆசைப்பத்து. அப்புறம் அதிசயப்பத்தில் அவர் கேட்ட மாதிரி திருக்கூட்டம் கிடச்சிருச்சு. அப்படி திருக்கூட்டம் கிடைச்ச உடனேயே அவருக்கு அதிசயமாக இருக்குது. ஒன்றுக்கும் ஆகாத எனக்கு, இந்த மண்ணில் பிறந்து இறந்து மண்ணாக போய் கொண்டிருந்த எனக்கு கூட ஒரு அடியார் திருக்கூட்டம் கிடச்சிருச்சு, அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதாவது எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாது மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேன். பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. அதாவது எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனால் என்ன, அஞ்செழுத்து சொல்றதுன்னா நல்ல விதி வேணும், இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்ல நமக்கு விதி இருந்தால் தான் அஞ்செழுத்தை சொல்ல முடியும். அப்படி சொல்ல எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே சொல்றார் பாருங்க. நன்னிலேன் கலைஞானிகள் தன்னோடு நல்வினை நயவாது. நல்ல ஞானிகளோடு சேரணும்னா நமக்கு நல்வினை இருக்கணும், இல்லைன்னா சேர முடியாது. நம்ம ஒதுங்கித்தான் நிற்போம். ஆமாம், சேரணும், நல்ல ஒரு அருளாளோடு சேரணும்னா அதுக்கு நல்வினை வேணும். அப்படி இல்லைன்னா நாம் சேர முடியாது. அது சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறார், மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன். என்ன பண்ணுறேன், நான் பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது மண்ணோட மண்ணாக போக வேண்டியது. இப்படி இருந்த என்னை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமேன்னர். எனக்கு கூட ஒரு அடியார் திருக்கூட்டத்தை காட்டி அந்த அடியார் திருக்கூட்டத்தில் இருக்க வச்சிங்களே பெருமானே, இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இதோட நிறுத்தினாரா அப்படின்னா 46வது பதிகம் எண்ண பதிகம். அந்த எண்ண பதிகத்திலேயே மீண்டும் அடியார்களோடு இருக்கிறதையே தான் கேட்குறாரு. அவர் எண்ணத்தை பதிவு செஞ்சதான் எண்ண பதிகம். அதில் என்ன சொல்றார் அப்படின்னா, நல்ல முதல் பாட்டிலேயே சொல்றார், பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்தி மையம் வேண்டும்னார். பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்தி மையம் வேண்டும். சீருருவாய சிவருமான செங்கமல மலர் போல ஆருருவாய ஆறுமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய உன் திருவருள் காட்டி என்னையும் உயர்கொண்டருளே அப்படின்னாரு. அதாவது எண்ண பதிகம் அப்படிங்கிறது நூலாசிரியர் தன்னுடைய எண்ணத்தை அங்கே பதிவு செய்கிறார். பாருருவாய பிறப்பற வேண்டும்னார். இந்த பிறப்பு நீங்கணும் பெருமானே, அதுக்கு என்ன செய்யணும், பக்தி செய்யணும் அப்படின்னார். அப்படித்தானே, பக்தி செஞ்சால் பிறப்பு நீங்கும். பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்தி மையம் வேண்டும்னாரு. சீருருவாய சிவருமானை செங்கமல மலர் போலனர். இந்த உலகத்தில் எல்லா பெருமைகளையும் விட உன்னுடைய பெருமை தான் சிறந்தது. அப்படி பெருமையுடைய பெருமானே, உன்னுடைய திருவடி செங்கமல மலர் போல, அப்படி செந்தாமரை மலர் போன்ற திருவடி உடைய பெருமானே சொல்றாருங்க. இந்த பக்தி செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆருருவாய நாரமுதே உன் அடியவர் தொகை நடுவேனார். சரி, செஞ்ச பக்தி நிலைச்சிருக்கணும்னு என்ன செய்யணுமா, அடியார்களோடு இருக்கணும், இல்லைன்னா போயிடும்.
நம்ம வியாபாரிகளோட போய் வியாபாரம் பேசிக்கிட்டு அப்படியே இருந்துட்டோம்னு வைங்களேன், காலத்தை அப்படியே போக்கிட்டோம்னா அங்கே போய் நம்ம பக்தியை பற்றி பேச முடியுமா? பெருமானுடைய பெருமைகளை பேச முடியுமா? அடியார்களை பேச முடியுமா? ஒன்றும் பேச முடியாது. அப்போ பெருமானிடத்தில் செய்த பக்தி நிலைச்சிருக்கணும்னா யார்கிட்ட இருக்கணும்? நம்ம திருக்கூட்டத்தில் இருக்கணும். அதான் சொல்றார், ஆறுருவாய நாரமுதே உன் அடியவர் தொகை நடுவே அப்படின்னார். ஓருருவாய உன் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே அப்படின்னா, அடியார் திருக்கூட்டத்தில் வந்து நீ என்ன செய்யணும்? உன்னுடைய திருவருளை காட்டு, உன்னுடைய உருவத்தை காட்டு என்று சொல்லி பெருமான் அங்கேயும் மணிவாசகி பெருமான் அந்த ஆறுருவாய நாரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய உன் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே என்று சொல்லி, நான் உய்வடைவதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா அடியார் திருக்கூட்டம் தான். அந்த அடியார் திருக்கூட்டத்தில் என்னை கொண்டு போய் வெய்ய அப்படின்னாரு. இதே மாதிரி அப்பர் சாமிகள் சொல்றார், வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னரை கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாய வேண்டார். நமச்சிவாய பதியத்தில் சொல்றார், சொற்றுணை வேதியத்தில் சொல்றார். என்ன சொல்றாரு? வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர். விழுமிய தொண்டர்னா நல்ல பக்குவமான தொண்டர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்தாங்களாம். அப்படி எல்லாரும் சேர்ந்து இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சிந்திச்சு கொண்டிருந்தாங்களாம். இவர் எப்படி போனாராம்? ஓடினேன் ஓடி சென்று அப்படின்னார். வீடினார் உலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றாலும் அப்படின்னா அங்கே போகணும்னு நினைச்சாரா? அடியார்கள் இருக்கிற பக்கம் மெதுவாக அப்படி ஆடி அசைந்து நடந்தெல்லாம் போகக்கூடாதான், ஓடி போனாராங்க. ஓடினேன் ஓடி சென்று அப்படி போய் என்ன பார்த்தார்? உருவம் காண்டலும் அப்படின்னார். அங்கே அடியார்கள் தான் இருக்கிறாங்க, ஆனால் யாரை பார்த்துருக்கிறாரு? சிவபெருமானை பார்த்துருக்கிறார். அது அப்பர் சாமிகளுடைய திருவாக்கு. ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும்னார். நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே என்று சொல்லி அந்த நமச்சிவாய பதியத்தில் சொன்னார். அப்ப அடியார்கள் இருக்கக்கூடிய இடத்துல யாரை பார்க்கலாம்னா சிவபெருமானை பார்க்கலாம். அதுதான் பெரியவங்களுடைய ஒரு வாக்கு. அப்ப இருக்கிறதுலே உயர்ந்த வழிபாடு என்ன அப்படின்னா அடியார் வழிபாடு. பெருமானை வழிபாடு செய்வது ஒன்று, இன்னொன்று அடியார்களை வழிபாடு செய்வீங்க. சாமியை வழிபாடு செஞ்சுட்டு வெளியில வந்த உடனேயே யாரை வழிபாடு செய்யணும்? நாயன்மார்களை தான் நம்ம வழிபாடு செய்யணும். நாயன்மார்களை வழிபாடு செய்து கொண்டு அப்படி ஒரு வளமாக வந்து மீண்டும் அம்மை வழிபாடு செய்கிறது இதெல்லாம் அதற்கு அடுத்தது. இப்போ சைவத்தில் வந்து இரண்டு வழிபாடு என்பதை வலியுறுத்துவது நம்முடைய சைவம். அதான் கடைசி திருப்பாட்டு. ஒக்க நெடுநாளி உலகில் உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க நிலவை நெறி போற்றி தொண்டு பெற்ற விருமிண்டன் தக்க வகையால் தம்பெருமான் அருளினாலே தான் நிழல் கீழ் மிக்க கணநாயகராகும் தன்மை பெற்று விளங்கினார். இப்போ அவருக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா, அடியார்கள் தொண்டு செய்ததுனால இவருக்கு விரல்மிண்ட நாயனார் அடியார்களை வழிபாடு செய்ததுனால கணநாயகராம் தன்மை பெற்றார். சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்தில் கைலாயத்தில் சென்று அந்த சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெயரை பெற்றார். இது போலவே பலகாலம் உலகிலே உயர்ந்த பெருந்தன்மைகள் யாவும் கூடிய நிலையாகிய சைவ நெறியினை பாதுகாத்து திருத்தொண்டு செய்யும் பேறு பெற்று வாழ்ந்த விரல்மிண்ட நாயனார் தமது திருத்தொண்டினுக்கு பொருந்திய வகையினாலே கணநாயகராகும் தன்மை நிலையினை பெற்று திருவடிக்கு விளங்கினார் என்று சொல்லி, அப்படி கணநாயகராக இருந்து கணநாதராக இருந்து கைலாயத்திலே பெருமானுடைய திருவடிக்கு கீழ் இருக்கக்கூடிய நிலையை பெற்றார் நம்முடைய விரல்மிண்ட நாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த பெருந்தன்மை தொக்க சைவ நெறி, பெரியன யாவையும் தொகுதியாக கூடிய நெறி சைவ நெறியே என்று சொல்லி சொன்னார். இந்த உலகத்திலேயே சிறந்த நெறி என்னன்னா சைவ நெறி தாங்க. அதான் ரொம்ப உயர்ந்த நெறி. ஆமாம், சைவ நெறிக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இது திருத்தொண்ட தொகையால் போன்ற நெறி குறித்தது, தொன்று பெற்ற நெறி போற்றதாக திருத்தொண்டனை செய்யும் பேறு பெற்ற என்று சொல்லி சொல்றார். உலகு என்று உரைப்பு சிவனருளால் அப்படின்னு சொல்றார். இன்னொரு பாட்டு இருக்கு, அருளினாலே தன்மை பெற்று அருளாலே தொன்று பெற்று அதனால் அருளினாலே இறுதியில் தன்மை பெற்று மிக்க மேன்மையான கணநாயகர் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அங்கு பெற்றார் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்து 11வது திருப்பாட்டில் வேறு விருதியன் திருத்தொண்ட தொகையார் உலகு விளங்க வரும் வேறு தனக்கு காரணராம் பிரானார் விரல்மிண்டரை பெருமை கூறுமளவு என் அளவிற்று அவர்தான் சென்னி மேற்கொண்டே ஆரை வணிகர் அமர்நீர் என்பர் செய்கை அறையுவான். பாருங்க, 2 நாயன்மாரும் சிந்திக்கிற இன்னைக்கு. நாளைக்கு மணிவாசகி பெருமானுடைய குரு பூஜை, நாளானைக்கு அமர்நீதி நாயனார் குரு பூஜை. ஆமாம், அமர்நீதி நாயனார் குரு பூஜை திங்கட்கிழமை வருது. அதையே திருக்கடைக்காப்பில் இந்த கடைசியாக இப்போ இந்த தோற்றுவாய் பாடலில் பாடுறார். அப்படி வேறு பிரிதியல் அப்படின்னார். பல வேறு மற்றும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியது என்னை திருத்தொண்ட தொகை கிடைக்க பெற்ற அதனாலே உலகம் விளங்க வரும் பெரும் வேற்றினுக்கு காரணராக
பெருமையை இப்போ எல்லாத்துக்கும் தலைவர் யார்? அடியார்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் விரல்மண்ட நாயனார். ஆமாம், அவர் காட்டிய நெறி தான் அடியார் வழிபாடு என்று சொல்லுவது. அதற்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் நமக்கு திருத்தொண்ட தொகை பாடினாலும் அதை வலியுறுத்தி எல்லாரும் அறிய செய்த பெருமை யாருக்கு உண்டுன்னா விரல்மண்ட நாயனாருக்கு உண்டு. சுந்தரருக்கும் என்ன அதே தான், இவருடைய எண்ணமும் அதே தான். ரெண்டு பேர்த்தினுடைய எண்ணமும் அடியார்களை வழிபாடு செய்வது தான். ஆனால் சுந்தரர் வெளியில் வழிபாடு செய்யாதனால வந்தது தான் இந்த புராணம், விரல்மண்ட நாயனாருடைய புராணம் என்று சொல்ற. இப்படி திருத்தொண்ட தொகை கிடைக்க பெற்ற அதனாலே உலகம் விளங்க வரும் பெரும் பேட்டினுக்கு காரணராகும் தலைவராகி விரல்மண்ட நாயனார் பெருமையை எடுத்து சொல்லும் அளவு என் அளவுக்குள் அமையுமோ அப்படின்னா அவருடைய பெருமைகளை என்னால் அளவிட்டு சொல்ல முடியாது என்று சொல்றாருங்க. அவர் திருவடியை தலைமையில் சூடிக்கொண்டு அதனுடைய துணை கொண்டு பழையாறை வணிகர் அமர்நீதி நாயனாரை திருத்தொண்டின் பண்ணும் வரலாறு கூறுகின்றோம் என்று சொல்லி, அப்படின்னா அவருடைய பெருமைகளை என்னால் என்னுடைய சொல்லால் அளவில் அடக்க முடியாது. அதனால் அவருடைய திருவடியை தலைமையில் கொண்டு அதற்கு பிறகு பழையாறையில் இருந்த வணிகர் அமர்நீதி நாயனாருடைய பெருமைகளை சொல்ல கூறுகின்றோம் என்று சொல்றார். இப்படி திருத்தொண்ட தொகையால் விளங்க வரும் பேர், விளங்க வரும் பேர் என்று சொல்லி சொல்றார். ஈசனடியார் பெருமனை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமிய திருத்தொண்ட தொகை முன்படைத்த திருவாளன் இல்லையா? நம்பிகளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளிலேயே முக்கியமான பெருமை என்னன்னா திருத்தொண்ட தொகை பாடியது தாங்க. ஆமாம், திருத்தொண்ட தொகைக்கு மட்டும் சேக்கிழார் பெருமான் பல அடைகள் சொல்றார். தேசமிய திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறாரு, தீதில்லா திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறாரு, நாவேந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறாரு, தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை. தமிழில் எத்தனையோ இருக்கு, ஆனால் அந்த தமிழுக்கெல்லாம் பயனாக இருக்கக்கூடியது திருத்தொண்ட தொகை தானா சேக்கிழார் பெருமான் சொல்றார். அதான் தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைனாரு, மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வர் என்று சொல்லி இப்படி திருத்தொண்ட தொகைக்கு பல அடைமொழிகள் கொடுக்குறார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய பதிகம் இருக்குது பாருங்க. வாரியார் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது பஞ்சபிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6, சமஸ்கிருதத்தில் சம்ஹிதா மந்திரங்கள்னு பேர். அந்த 11 மந்திரங்களாக இருக்கக்கூடிய இந்த 11 பாட்டு அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்கள், சைவத்தில் அந்த பஞ்சபிரம்ம மந்திரம், சடங்க மந்திரம் இதற்கு இணையாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை 11 பாடல்கள் என்று சொல்லி வாரியார் சாமிகளே நமக்கு போற்றி இருக்கிறார் என்று சொல்லி, இப்படி இனியார் பெருமை கூறுவார் அப்படின்னா யாராலும் அவருடைய பெருமைகளை சொல்ல முடியாது என்று சொல்லி அர்த்தம். இப்படி எல்லாம் சைவ நெறி பாதுகாத்து திருத்தொண்டு செய்திருந்த விரல்மண்ட நாயனார் அதற்கு தக்க வகையினாலே திருவருளினாலே மேன்மையுடைய கணநாயகனாகவும் தன்மை பெற்று இறைவர் திருவடிக்கில் வாழும் இன்பமும் பெற்று விளங்கினார் என்று சொல்லி, இப்போ நம்ம இந்த சரீரத்தில் என்ன நமக்கு முக்கியம் அப்படின்னா வழிபாடு என்று சொல்லுவது 2. இறைவன் வழிபாடு 1, இன்னொன்று அவன் அடியார் வழிபாடு. 2 வழிபாடும் சைவத்திலே வைத்து போற்றக்கூடியது என்று சொல்லி இந்த நாயனார் விரல்மண்ட நாயனார் நமக்கு வலியுறுத்துவது அடியார் வழிபாடு. அடியார் பெருமைகளை அறிந்து திருக்கூட்டத்தை வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகுதான் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாயனாருடைய சரீரத்தின் மூலமாக வலியுறுத்தப்படுகிறது என்று சொல்லி, என்னதான் உள்ளுக்குள்ள அடியார்கள் மேலே நம்ம அன்பு வைத்திருந்தாலும் கூட புறத்திலே வழிபாடு வேண்டும் என்பதை சொல்லக்கூடியது இந்த புராணம். புறத்தில் வழிபாடு செய்யாது சுந்தரர் சென்றதனால தான் அவர் புறகு என்று சொல்லுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி 2 பேரும் அடியார்கள் மிகுந்த அன்பு வைத்தவர்கள். யாரு? சுந்தரமூர்த்தி சாமிகளும் அன்பு வைத்திருக்கிறார், அதே மாதிரி விரல்மண்ட நாயனாரும் அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த சரீரத்தில் நமக்கு ஒரு சில கற்பனை என்று சொல்லி சொல்றார். நம்முடைய சிவகம் சொல்றார், சிவனாரது உண்மை அன்பர்களிடத்து பக்தி செய்து பணிந்து ஒழுகுக, இன்னொன்று சிவன் ஞானிகளுடன் கூடுக, சிவன் அன்பர்களை சிவனெனவே கொண்டு வழிபடுக, தம்முடன் இணங்குவோர்களை சிவனை மறைப்பித்து தீய நெறியிலே செலுத்தி பிறவிலை வீழ்த்தும் அஞ்ஞானிகளோடு இணங்காது ஒழிக என்று சொல்லி சொன்னார். அது சிவஞான போதும் சொல்லுங்க, மறப்பித்து தம்மை மலங்களில் வீழ்த்தும் சிறப்பில்லாதரத்து சேர்வை என்று சொல்வார். அரப்பித்து பத்தர் இனத்தாய் பரணுணர்வினால் உணரும் மெய்த்தவரை மேவா வினை என்று சொல்லி என்ன சொல்றாருன்னா, வினைகள் கூட நம்மளை ஏதோ ஒரு நேரத்தில் தான் கொண்டு போய் நம்மளுடைய வினை குழியில் கொண்டு போய் தள்ளுமா. ஆனால் அடியார் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டே நம்மளை வினைக்குழியில் தள்ளிடுவாங்களாம். அதில் மரப்பித்து தம்மை மலங்களில் வீழ்த்தும் சிறைப்புள்ளாதரத்து சேர்வை என்று சொல்றார். அப்படின்னா அவங்களோடு சேருவது கொஞ்சம்
நமக்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அப்படி பத்தர் இனத்தர பால் பரனுணர்வினால் ஒரு மெய்த்தவரை மேவா வினை என்று சொல்றார். நல்ல மெய்த்தவர்களுக்கு அடியார்களுக்கு வினை வந்து பற்றாது என்று சொல்றார். சிவனடியார்கள் இறைவனை பணியும் முன்னர் பேணி பணியத்தக்கார். பாருங்கள், சிவனடியார்கள் இறைவனை பணியும் முன்பாகவே அவர்கள் பேணி வணங்கத்தக்கவர்கள் என்று சொல்கிறார். அடியாரை தொழாது இறைவனை வணங்குவோர் திருக்கூட்டத்தை இகழ்ந்தவராகி திருக்கூட்டத்துக்கு புறம்பாக நிலையினர் என்று சொல்லியும், அடியார் பக்தி கொண்டு ஒழுகுவோர் தன்னையும் தன்னால் ஆட்கொள்ளப் பெற்றாரையும் புறகு எனினும் தம் அடியார்பால் வைத்த அருளினாலே அதற்கும் மகிழ்ந்து அருள் கொடுத்து உடன் வீற்றிருக்கும் பெருங்கருணையாளன் சிவன். தன்னை புறகுன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, நம்மளை புறகுன்னு சொன்னாலும் நம்ம அடியார் மேலே அளவற்ற அன்பு வச்சிருக்கிறான் விரல்மண்டன், அதனால் அவனுக்கு நல்ல ஒரு பதம் கொடுப்போம் என்று சொல்லி பெருமாள் மகிழ்ந்தார் என்று சொல்கிறார். இந்த இடத்துல அடியார் பக்தியில் வசப்பட்டு செய்யப்படும் செயல்கள் குற்றமாகாது, அச்செயல்கள் சிவன் தானே ஆவேசித்து செய்தனவாம் என்று சொல்லி சிவத்தல யாத்திரை செய்தல் சிறந்தது. அது எல்லா நலன்களையும் தரும். திருத்தொண்ட தொகையானது உலகம் உய்ய தந்த பெரும் பேர் என்று சொல்லி கடைசியாக நமக்கு திருத்தொண்ட தொகை இந்த உலகம் உய்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் பேரு என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு திருத்தொண்ட தொகை தான் இந்த சரீரத்தின் மூலமாக நமக்கு விரல்மண்ட நாயனார் மூலமாக நமக்கு கிடைக்கப் பெற்றது என்று சொல்லி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி நம்பி ஆரூருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி ஆரூர் பெருமானை வணங்கி அந்த தேவாசிரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை நம்மளும் வணங்கி கொண்டு நம்ம நிறைவு செய்வோம் என்று சொல்லி இதோடு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். தேவாசிரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார்களைத்தான் வணங்குவது, அவர்களை வணங்கித்தான் திருத்தொண்ட தொகை பாடியது அப்படிங்கிறது நமக்கு சரீரத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலில் உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலைந்து உலகலாம். வான்முகில் படாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் லொங்க நச்சவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.